வணக்கம் நேர்களே. மழையால் வெள்ளத்தால் புரட்டி போடப்பட்ட சென்னை மீளத் தொடங்கி இருக்கிறது. என்னுடைய வாழ்நாளில் சென்னை நகரம் வெயிலையும் சூரியனையும் நேசித்த ஒரு நாளை நினைத்து கூட பார்க்க முடியல. இன்றுதான் அந்த நாள். சென்னை நகரம் இந்த அளவுக்கு இன்றைய நாளை போல வெயிலையும் சூரியனையும் நேசித்து ஒரு ரெஸ்பெக்டோட பார்த்தது இல்லை. வெள்ளம் வடிய தொடங்கி இருக்கிறது. முழு வீச்சில் மீட்பு, நிவாரணம், மறுசீரமைப்பு இந்த பணிகள்லாம் நடந்து வருகின்றன. அரசு இயந்திரம் ஒரு பக்கம் என்றால், இதுவரைக்கும் காணாத ஒரு பிரம்மாண்டமான எழுச்சியோடு தன்னார்வலர்கள், குறிப்பாக இளைஞர்கள் களத்தில் இறங்கி நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த ஒரு சேதம் ஒரு பிரம்மாண்டமான பாடத்தை மற்ற பேரிடர்கள் போல விட்டு செல்கின்றது. இந்த பேரிடர்களிலிருந்து நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பாடம் என்ன? இன்று நினைவில் வைத்துக்கொண்டு மறந்துவிட்டு இதுவரைக்கும் செய்த விஷயங்களைத்தான் செய்ய போகின்றோமா? ஒரு டிசாஸ்டர் ரெசிஸ்டண்டாக, ஒரு பேரிடரை தாங்கக்கூடிய அளவிலான ஒரு மறுகட்டமைப்பை செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று காலத்தில் நாம் இருக்கின்றோம். என்ன படிப்பினைகளை கற்றுக்கொண்டிருக்கின்றோம்? இந்த ஒரு மீட்டெடுக்கக்கூடிய பணியில், சென்னையை மீண்டும் மீட்டெடுக்கக்கூடிய பணியில் இந்த பேரிடரை தாங்குகின்ற அளவுக்கு இந்த மீட்டெடுத்தல நாம் எப்படி செய்ய போகின்றோம்? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பாடம் புகட்டிய பெருமழை, இனி செய்ய வேண்டியது என்ன என்பதுதான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியுடைய தலைப்பு. இந்த விவாதத்தில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள். களத்தில் சுழன்ற தன்னார்வலர் அருண் கிருஷ்ணமூர்த்தி நம்மிடையே இணைகிறார். சுற்றுச்சூழல் ஆர்வலரும் கூட அருண் கிருஷ்ணமூர்த்தி. அதே போல சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு நிர்மல் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். உங்களுக்கெல்லாம் பரிச்சயமான திரு நிர்மல் அவர்கள். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு முருகன் அவர்கள் இந்த விவாதத்தில் இணைகிறார். அதே போல சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய பேராசிரியர் ஜனகராஜன் அவர்கள் இணைகிறார். மட்டுமல்லாது பேரிடர் மேலாண்மை துறை பேராசிரியர் வல்லுநர் திரு சந்திரசேகர் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைகிறார்கள். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நான் அருண் கிருஷ்ணமூர்த்தி கிட்டேருந்து இந்த விவாதத்தை தொடக்கணும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு பொதுவான பார்வை, பொதுவான புரிதல் என்ன இருக்குது அப்படின்னா, அரசு இயந்திரம் செயல்பட்டதை விட தன்னார்வலர்கள் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு செயல்பட்டிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய வேகத்தோடு செயல்பட்டிருக்காங்க அப்படின்னு அரசின் மேலே குற்றச்சாட்டும் இருக்கிறது. தன்னார்வலர்கள் செயல்பட்ட அளவுக்கு அரசு செயலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. இன்னொன்று, தன்னார்வலர்களுடைய இந்த பணிகளுக்கு அரசு ஒத்துழைக்கலைங்கிற குற்றச்சாட்டு. நீங்கள் களத்தில் இருந்து செயல்பட்டிருக்கீங்க, சென்னை, கடலூர் இந்த பகுதிகளெலாம் விசிட் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் யுவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்? பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸோடவே நான் பிகின் பண்ணுறேன். அரசு செயல்படுறேங்கிறது நான் ஒத்துக்க மாட்டேன் பாதி விஷயத்தில். ஏன்னா நாங்கள் அரசு அதிகாரிகள் கிட்ட அவங்க சொன்ன இடங்களில் எது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோ, இப்போ எனக்கும் உங்களுக்கும் கடலூர், சென்னையில் வெள்ளம் அப்படின்னு ஒரு ஓவராலாக தெரியுமே தவிர, சென்னையில் ஸ்பெசிஃபிக்காக எங்கே உண்மையிலே பாதிப்பு ஜாஸ்தி இருக்குது, யார் பாதிக்க அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பெங்களூர்லேருந்து எத்தனையோ லாரியில் சாமான் வருது. இங்கே வந்ததுக்கப்புறம் பூந்தமல்லியில் வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இவ்வளோ சாமான் இருக்குது, எங்கே போகிறதுன்னு தெரியலங்கிறாங்க. அப்போ நம்ம நோக்கி செல்வது அரசாங்கத்தை தான். இப்போ வந்து குறை கூறக்கூடிய நேரம் இல்லை, இப்போ வந்து சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய நேரம். அப்படி இருக்கும்போது தான் நம்ம கற்றுக்கலாம். இந்த கோஆர்டினேஷன் இன்னும் பெட்டரா இருந்திருக்க முடியுமா? பிகினிங்ல இல்லாம தான் இருந்தது. ஒரு பிகினிங்ல கண்டிப்பா அந்த கோஆர்டினேஷன் இல்லை. ஆனால் ஆஸ் டேஸ் வெண்ட் பை டெஃபினெட்லி அந்த கோஆர்டினேஷன் இருந்தது. போலீஸ் வந்து கூட பாதுகாப்புக்கு நின்னாங்க நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது. இன்னொன்று என்னன்னா, நம்மள உதாரணத்துக்கு தர அருண், இப்போ பெங்களூர்லேருந்து மற்ற ஊர்கள்லேருந்து நிறைய தன்னார்வலர்கள் இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு இடத்துக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்கு, அதே இடத்துக்கு வந்து நிறைய அதுதான் இங்க அரசு ஒரு ஒத்துழைப்பு இன்னும் பெட்டரா இருந்திருக்குமா? அதுதான் இங்க பாயிண்ட். இப்ப பாருங்களேன், நல்ல எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு, ஆனா அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாம போனது தான் இங்க நம்ம பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அங்கே ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா எஸ் தே டிட், ஆனால் அவங்க வேலையே பண்ணேன்னு சொல்றது ப்ராப்ளி ஐ வாண்ட் அக்செப்ட். ஏன்னா NDRF, ஆர்மி இவங்கெல்லாம் தான் ஆக்சுவலாக மக்களை காப்பாற்றினது. எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடி முடிச்சூரில் இருக்காங்க அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்தப்போ நம்ம நோக்கி ஓடினது அரசாங்கத்தை தான். போலீஸ்லேருந்து எல்லாரோடைய உதவி பெற்று தான் அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு டெலிவரி பார்த்து இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்த ஒரு தருணத்தில் தான் வந்து நிறைய சக்ஸஸ் இருந்தது தவிர, தனியாக நான் போனேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரோட்லேயே எல்லோரும் இருக்காங்க. ஒரு ட்ரக் வந்ததுன்னா
தக்காளி சாதம் வாங்கி பாதி சாப்பிட்டு கீழே போட்டு அடுத்த ட்ரக்லேருந்து புளியோதரை வாங்கி பாதி சாப்பிட்டு கீழே போடுறாங்களே தவிர உள்ளே இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்க்கு எதுவுமே போய் சேரலை நிறைய இடத்துல. அந்த இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. நம்மளும் நம்ம சைடில் ஒரு என்ஜிஓவா ஒரு வாலண்டியராக ப்ராப்ளி வி ஷுட் ஹவ் பீன் அ லாட் மோர் ப்ரோஆக்டிவ். கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசு இயந்திரத்தால் சமாளிக்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான பேரிடர் தான். எதிர்பாராத அளவுக்கு ஒரு பெரிய எழுச்சியோடு தன்னார்வலர்கள் வந்து நிறைய அமைப்புகள் வந்து உதவிகள் குவிய தொங்கியிருக்கு. பட் ஆனால் இந்த உதவிகளை இந்த ஒரு மறுசீரமைப்பை இன்னும் பெட்டராக அரசு இயந்திரம் கையாண்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இட் குட் ஹவ் பீன் கோஆர்டினேட்டட் பெட்டர் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஒரு நிர்வாகியா உங்களுடைய பார்வை திருமுருகன். கரெக்ட். இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமை நான் ரொம்ப வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இதுவரை இல்லாத ஒரு பேரிடர் இது என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். எஸ், இதுவரை இல்லாத அளவு நான் கவர்மெண்ட் என்ஜிஓஸ் அண்டு இண்டிவிஜுவல்ஸு ஆர்வமாக வந்திருக்காங்கங்கிறதையும் ஃபஸ்ட் டைமாக ஒத்துக்கிறோம். ஐ எம் மோர் ஹாப்பி. தம்பி கரெக்டாக சொன்னார். கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்டென்ஷன்ஸ் எல்லாம் இனிமேல் கோடிஃபை பண்ணி இது போன்ற பேரிடர்கள் இல்லாமல் சீரிடர்கள் நடக்கும்போதும் கூட தன்னார்வ தொண்டுடன் தனியார்கள் உதவி செய்ய வந்தால் அதை எப்படி சமாளிப்பது என்பதை நம்ம கோடிஃபை பண்ணோம். ஒன்று மட்டும் தெளிவாக சொல்லிடுறேன்னா, நான் இதை வந்து 1986 87 2 ஆண்டுகளும் இதை மேற்பார்வை பண்ணும்போது பீப்புள் பிலோ த பாவர்ட்டி லைன் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழைகளாக இருந்தால் நாங்கள் அவங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு போடுவோம், ஒரு ஹாலில் படுக்க வைப்போம், அப்புறம் எங்கள் செலவில் அவங்களுக்கு டேமேஜ் ஆன குடிசைகளை அல்லது வீடுகளை கட்டி கொடுப்போம்னு இருந்தது. அப்புறம் அப்படியே வந்து பேரிடர்னால் என்னென்னோ ஒரு நல்ல வசதி. இப்போ நான் வந்து நேற்று தான் ஜோக்காக சொன்னேன். எனக்கு ஃபோன் பண்ணார் ஒரு பெரிய தலைவர், அவர் பேரை சொல்ல விரும்பலை. நான் வந்து இன்றைக்கி எங்கள் காரில் டீசல் இல்லைன்னு சொல்லி ஒரு டேங்கில் போட்டுட்டு நடக்கும்போது வலிவு விழுந்துட்டேன், என்னை ஒரு மினிஸ்டர் வந்து பார்க்கல, என்ன ஒரு கவுன்சிலர் வந்து பார்க்கலன்னு அவர் சிரித்தார். அந்த ஸ்டேஜில் நம்ம உட்காந்துட்ருக்குறோம். ஏசி உள்ள வீட்டில் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ஒரு இடத்துல கூடி ஒரு காரை போய் அட்டாக் பண்ணி ஃபுட் எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இதையெல்லாம் கோடிஃபை பண்ணோம். நல்லா சொன்னீங்க. இனிவரும் காலங்களில் இப்போ அனுபவம் உள்ளவங்களுக்கு நிர்மல் அதுவும் நடந்திருக்கு. இன்னைக்கு சாலைகளில் உதவி தேவைப்படுற நேரத்தில் கிடைக்காம அலறியவங்க இருப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் வந்து அன்பிரிப்பேர்டாக இருந்தது. இந்த கவர்மெண்ட்டை நான் சொல்லலை. இது மாதிரி 100 வருஷத்தில் பேரிடரான சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதிக மழையோ வெள்ளமோ வந்ததும் இல்லை. வரும்போது இவ்வளவு மோசமாக என்க்ரோச்மெண்ட் ஆகி 40 வருஷம் என்க்ரோச்மெண்ட்டு எப்படி டேமேஜ் பண்ணணும் இல்லை, அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். அஃப்கோர்ஸ் இட் இஸ் அன்பிரசிடென்டட். நூற்றாண்டுக்கு பிறகு இந்த மழை பெய்யுது. ஆனால் ஒரு பேரிடரை சமாளிப்பதற்கான ஒரு சட்டம் இருக்கு. 2005 வந்தாச்சு. சட்டம் வந்து எஸ், அது வந்து செயல்பாட்டுக்கு நம்ம ஏன் இன்னும் அதுக்கான தயார் நிலையில் இல்லை அப்படிங்கிறது அரசு எழக்கூடிய கேள்வி. இல்லை, அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட விதிகளின்படி நடைமுறை பண்ணும்போது ஈவனும் பெரிய வாரில் வந்து குண்டு போடும்போது உள்ளான மாதிரி இந்த நிலைமையில ஸ்லோவாக தான் செய்ய முடியும் என்பது அனுபவம் தந்த பாடம். இல்லை, இன்னும் பெட்டரா செயல்பட்டிருக்க முடியும். அதிவேகத்தில் செய்திருக்க முதல் நாள் இல்லாத அளவு ஒரு திரைப்படத்தில் வர மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா நீங்க பேரிடர் இந்த மழையை பார்க்கல. இதே தமிழ்நாடு தான் சுனாமியை பார்த்துருக்கு. இதே தமிழ்நாடு தான் 2005 மழையை பார்த்துருக்கு. 2010 மழை இருந்திருக்கு. ஸோ அன்பிரசிடென்டட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்கியூஸா? இல்லை, அன்பிரசிடென்ட் ஆகும்போது முதல் நாள் தயாராக இருந்து எல்லாம் பண்ண முடியாது. 3வது நாள் தான் அந்த சுனாமி டயத்திலேயே மற்ற கார்பரேஷன்லேருந்து ஆளை கொண்டு வந்தாங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் சொன்னபடி இப்போ நம்ம கோடிஃபை பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். தமிழ்நாட்டில் அன்எக்ஸ்பெக்டடாக பேரிடர்கள் எந்த மாதிரி வந்தாலும் எப்படி தயாராக இருக்க வேண்டும் என்பது இனிதான் கோடிஃபை. பேரிடருக்கான ஒரு சட்டமே இருக்கு. இன்னைக்கு தான் நம்ம கோடிஃபை பண்ணணும் அப்படின்னா சட்டத்தில் இது இல்லை. இல்லை, நீங்க சொல்ற அந்த சட்டத்தை வாசித்து பாருங்க. இல்ல சட்டத்தில் இல்லைனாலுமே அது ஒரு மிகப்பெரிய குறைபாடு இல்லையா? இது போன்ற ஒரு டிசாஸ்டரை நம்ம சங்க காலத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அதை கையாளுறதுக்கான ஒரு அமைப்போ சட்டத்தில் இதுக்கான கூறுகளோ கோடிஃபை இன்னைக்கு தான் கோடிஃபை பண்ணணும் யோசிக்கணும் அப்படின்னாலே ஒட்டுமொத்தமாவே சட்டத்தில் அமைப்புகள் என்ன இருக்குன்னா பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் நிவாரணம் வழங்க வேண்டும் இருக்கே தவிர வேகமாக போய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி மற்றவங்களை விலக்கி தள்ளிட்டுலாம் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம சோசியல் டெவலப்மெண்ட் எப்படி ஆகிடுச்சுன்னா, இப்போ நீங்கள் நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட குடிசை பகுதிகளுக்கு போகிறதுக்கு முன்னே இருந்து சாப்பாடு கேட்குறான் வசதி உள்ளவன்.
இதை என்ன பண்றதுன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜுக்கு நம்ம வந்திருக்கோம். கோடீஸ்வரர்களிலிருந்து சாதாரண மனிதர்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டதுடைய விளைவு. எஸ், நான் திரு ஜனகராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நீங்க முக்கியமான பல கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி வரீங்க. எந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமா இவ்வளவு நாள் பல விஷயங்கள்ல கோட்டை விட்டுருக்கோங்கிறது நாம் எல்லோருமே உணரக்கூடிய விஷயம், நீதிமன்றங்கள் சுட்டி காட்டிருக்கக்கூடிய விஷயம். இது ஒரு பிரம்மாண்டமான பேரிடர், கொலாசல் இன் நேச்சர். ஒருவேளை நீர் மேலாண்மை எந்த அளவுக்கு அரசு இயந்திரம் இன்னும் பெட்டரா செய்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருந்தால் இந்த டேமேஜை, இதனது மேக்னிடியூட, இதனது பிரம்மாண்டத்தை எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தியிருக்க முடியும்? நீங்க இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி சார் சொன்னது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, ரிலீஃப் கொடுக்கணும், அது மட்டும் அவங்க சொல்லலை. ரிலீஃப் ரீஹேப் மட்டும் சொல்லலை. அவங்க முக்கியமாக சொல்லுது டிசாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் நம்மகிட்ட இது வரைக்கும் இல்லை. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சாருக்கு தெரியும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மாடல் பில் ஒன்று வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதை ஃபாலோ பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அப்படி எனாக்ட் பண்ணணும், அசம்பிளியில் பாஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஸ்டேட் அது பண்ணலை. நம்ம ஸ்டேட்டில் அது பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு இல்லை. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இஸ் லைக் எனி அதர் ஆக்ட் அப்படின்னு நினச்சி அதை விட்டுட்டாங்க. ஒரு டிஸ்ட்ரிக்ட் சாருக்கு தெரியும், அகைன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் போனீங்கன்னா அண்ட் அங்கே வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் செல் இருக்கணும். நான் போய் பார்த்த வரைக்கும் இந்த சுனாமி அப்போ அதே சப்சிக்வெண்ட் புயலில் வந்தப்பெல்லாம் நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுக்கு போய் பார்க்குறேன். அங்கே வந்து பார்த்தா ஒரு 2 பேர் 3 பேர் தான் உட்காந்துருக்குறாங்க அந்த செல்லில். அதுவும் அடிஷ்னல் சார்ஜ். ஒரு செப்பரேட் செல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன் இப்போ கடலூரில் 3 டிசாஸ்டர்ஸ் கண்டினியூஸாக வந்திருக்கு. சுனாமி, தானே, இது. எஸ். ஸோ நம்ம என்ன பாடம் கற்றுட்ருக்குறோம்? ஒன்றுமே இல்லையா? அதே 3 பேர் இன்னும் உட்காந்துருக்குறாங்க. நம்ம செய்கிறதெல்லாம் என்ன? ஒரு புயல் வந்தாலும் சரி, ஒரு சுனாமி வந்தாலும் சரி, ஈவன் எர்த்குவேக் வந்தாலும் சரி, இதை நம்ம செய்ய போகிறோம் போல இருக்குது. ரிலீஃப். இதே ரிலீஃப் எத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ புயலை பார்த்துட்டோம், எவ்வளோ டிசாஸ்டர்ஸாக பார்த்துட்டோம். புதுசு இல்லை ஹரி. ஐ வில் நாட் அக்ரி வித் யூ. This may be a rainfall of the century, but we have seen many disasters. What have we done so far? We are still not moving beyond giving reliefs. Sari 1000 5000 மிஞ்சு போனால் 10000 செத்து போனால் 4 வருஷம் இதானே கொடுத்துட்ருக்குறோம். வேற என்ன பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம? அதை we have to move beyond. இப்போ உங்களோட அடுத்த கேள்வி வரேன். இப்போ உங்களோட அடுத்த கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிருக்கு. இதெல்லாம் நம்ம இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும், என்ன மாதிரி செஞ்சுருந்தா அதை தடுத்துருக்கணும்னு நீங்கள் கேள்வி கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ன்னு நம்ம சொல்கிறேன்ல, அடையார் ரிவர் எடுத்துக்கோங்க. அடையார் ரிவரோட கேரியிங் கெப்பாசிட்டி, ஒரிஜினல் கேரியிங் கெப்பாசிட்டி என்ன சாருக்கு தெரியும், ஒரு பிடபிள்யூடி இன்ஜினியருக்கு தெரியும். அதோட ஒரிஜினல் கேரியிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 50000 கியூசெக்ஸ். இன்னைக்கு 30000 கியூசெக்ஸ்லேயே பிரிட்ஜ் அடிக்குது. சைதாப்பேட்டை பிரிட்ஜ் உடஞ்சி விழுந்துருமோன்னு இருக்கு. அப்போ மீதி 20000 கியூசெக்ஸ்க்கு உண்டான கேரியிங் கெப்பாசிட்டி எங்கே போச்சு? நான் 1971 டோப்போ ஷீட் படி பார்த்தீங்கன்னா 1971 டோப்போ ஷீட்டை நான் ஜிஎஸ்ல போட்டு பார்க்குறேன், மெஷர் பண்ணுறேன். 71 படி அதோட அகலம் 250 மீட்டர். இன்னைக்கு சைதாப்பேட்டையில் இருக்கிறது 55 மீட்டர். சத்யா ஸ்டுடியோ கிட்ட 250 மீட்டர். இடைப்பட்ட தூரத்தில் என்ன ஆச்சு? எங்கே போச்சு ஆறு? இப்போ மயோட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆறை ஒட்டிய ஒரு காம்பவுண்ட் வாலை போட்டிருக்காங்க. ஆற்றுக்குள்ளே ஃப்ளட் பிளைனில் போட்டிருக்கிறாங்க. அது யார் லைசன்ஸ் கொடுத்தது? 18 உயிர்கள் போகிறதுக்கு யார் காரணம்? 18 உயிர்கள் சாதாரணமாக ஐசியூவில். நம்ம செய்கிறோம் என்ன? நம்ம என்ன செஞ்சுட்ருக்குறோன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ஆனப்புறம் ஐசியூவில் சேர்த்துட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். நான் என்ன சொல்கிறேன், ஐசியூவில் சேர்க்கறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் பண்ணுங்கள், அவருக்கு வேக்சின்ஸ் கொடுங்க, அந்த நோய் வரதை தாக்க முடியும். தேர்ஃபோர் நான் சொல்ல வர்றது, வந்த பின் காப்போம்ங்கிறது நம்மளோட பாலிசியாக இருக்குது. வருமுன் காப்போம் ஷுட் பி அவர் பாலிசி. நான் திரு ஜனகராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, நான் அருண் கிட்ட நிகழ்ச்சிக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தபோது கடலூருக்கு போனும்போது சொன்னார், ஒரு குடும்பத்தில் டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு புதிதல்ல. சுனாமியால் ஒரு தகப்பனார் இறக்கிறார். அதுக்கு பிறகு வரக்கூடிய தானே புயலில் அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயார் பாதிக்கப்படுறார். அதே மாவட்டத்தில் கடலூரில் மகள் குடும்பம் இந்த புயலால் பாதிக்கப்படுது. ஸோ பேரிடர்கள் ஒரு பேரிடர் இல்லை, 3 பேரிடர் திரு ஜனகராஜன் சொன்னது போல அந்த பகுதியை தாக்கியிருக்கு. ஆனால் 3 பேரிடர்ல 2 பேரிடர்லையுமே நம்ம பாடம் கற்கலைங்க தானே காட்டுது. 3த்துலேயுமே we have to start from the ground zero, பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. ஸோ பாடம் கற்காத ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம் இல்லையா?
அதாவது உங்களுக்கு நான் வந்து ப்ரிப்பேர்ட் உங்களுடைய கேள்வி ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்ட்டு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. இப்போ கடலூர், நாகப்பட்டினம், கடலூர், சென்னை இது 3 ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. நான் வந்து அட்வைஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுற்றுச்சூழல் அமைச்சது. ஐ வென்ட் டு கோப்பன்ஹேகன். 2 நாள் அலாட் பண்ணாங்க. எந்தெந்த நியூயார்க்குக்கு ஆபத்து இருக்குது. இது ஹிட் லிஸ்ட்டில் ஆல்வேஸ் இருந்திருக்கு. இருக்குது. ஏன் இருக்குன்னா, எப்படி நம்ம அண்ணா சாலையில் ரூட்டோ புயலுக்குன்னு ரூட் இருக்குது. நாகப்பட்டினம் வரும், கடலூர் சூஸ் பண்ணோம், சென்னை வரும். சென்னையெல்லாம் ஆந்திராவில் போய் புவனேஸ்வரில் போய் மியான்மாருக்கு போகும். அது வந்து ரொட்டீன். அது ரூட்டை மாற்றிட்டே போகும். இது வழக்கமாக வர்றது தான். கடலூர்னே பேர் இது. இப்போ என்னென்னா, இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, we are treating the symptoms, not the disease. நம்ம கான்சிக்வன்ஸை பேசுகிறோம், காசஸ் பேச மாட்டோன்றோம். உங்கள் இதில் இன்றைக்கி அது இன்டர்வியூவில் அது காசஸ் பேசிட்டு என்ன செய்யலாம், ஃப்யூச்சர் பேசலாம். இதில் 3 இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, என்ன ஆபத்துகள் வருது. அப்புறம் ஏர்லி வார்னிங் சிஸ்டம். ஏர்லி வார்னிங் சிஸ்டம் 50 மெத்தட் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ கடலூரில் புயல் வருதுன்னா அந்த மக்களே தப்பட்ட சங்குலேருந்து பட்டாசு வெடித்து அவங்கள வார்னிங் பண்ணிக்கலாம். 3வது வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ், இதெல்லாம் தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஆனால் நாங்கள் வந்து கடலூருக்கு போய் ஸ்டடி பண்ணோம் கிராமங்களில். அப்போ வந்து ஆட்சியாளர் சொன்னால் எல்லாமே நாங்கள் பக்காவாக பண்ணியிருக்கோம்னாரு. யாருக்குமே தெரியல. அதான் விஷயம். நான் சொல்கிறது ஒரு 4-5 இயர்ஸ் பேக். இது வந்து என்ன உண்மைன்னா, இது வந்து யாரும் தயார் நிலையில் இல்லை. இப்போ சுனாமி ஏன் வருதுன்றது ஒரு சின்ன விஷயம் ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். இந்த அண்டார்டிக் உருகும்பொழுது அந்த தண்ணியெல்லாம் கடலுக்கு போகுது. கடலில் போகும்போது என்ன ஆகுதுன்னா, கடலுடைய வெயிட் தண்ணி அதிகமாகுது. லோயஸ்ட் பார்ட்டில் வெயிட் அதிகமாக இருக்கும். டிட்டானிக் பிளேட் வீக்காக இருந்தால் அங்கே பூகம்பம் வரும். அப்படி ஒரு லோயஸ்ட் பார்ட் வீக்காக இருக்கிறது அந்தமான், இந்தோனேஷியா கிட்டே இருக்குது. அங்கே சுனாமி வந்து சப்போஸ் பூகம்பம் வந்து 8 ரிக்டர் ஸ்கேல் மேலே இருந்தால் 1/3 சுனாமி வரும். சுனாமி வந்து நமக்கு எல்லாம் ஆபத்து இருக்குது. இல்லை, இப்போ பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாமே இட் ஹஸ் ஆல்வேஸ் பீன் அ டிசாஸ்டர் ப்ரோன் ஜோன். ஸோ திடீர்னு காட்டனவர் எதிர்பாராத ஒரு துயர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கண்டறியப்பட்டு ஆராயப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணப்பட்ட பகுதிகள். கடலூர்லேயேங்க ஒரு பேரிடரில் 2 பேரிடர் தானே கடைசியாக பார்த்தது. அதுக்கு முன்னாடி சுனாமி பார்த்துருக்கோம். அதுக்கு பிறகும் அதே நிலையில் அப்போ எப்போ அன்பிரிப்பேர்டாக இருந்ததோ, சுனாமி போது எப்படி இருந்ததோ, அதுக்கு பிறகு தானே போது எப்படி இருந்ததோ இப்பயும் இருக்கும் அப்படின்னா கேன் வி எக்ஸ்கியூஸ்? இது புயல் காரிடாரு. நான் சொன்னேன், நாகப்பட்டினத்தை மையம் கொண்டு கடலூர்னு வாங்க, அப்புறம் சென்னைன்னு வாங்க. கடலூர்ன்ற போது கூட இது பாண்டிச்சேரி சேர்ந்துக்கும். இது பேர் நாகப்பட்டினம் காரைக்கால் சேர்ந்துக்கும். சென்னைன்னா உங்களுக்கு தெரியும், மொத்த சென்னை இதெல்லாம் சுனாமி அந்த இடம். சென்னையில் வந்து திருவான்மையூரில் நானும் ஃபிலிம் ஆக்டர் அஜித்து மரம் நடுறோம். அப்போ சுனாமி வந்தது சேம் டே. அதனால் இதெல்லாம் வந்து பட் நம்ம இன்னும் ஹோம்ஒர்க் சரியாக பண்ணலைன்ற உண்மையை சொல்லிவிட்டு, ஆனால் என்ன செய்யலாம் ஃப்யூச்சர்ன்றது. ஏன்னா நாங்கள் வந்து எக்ஸ்னோர் ஐயக்கத்தை ஃபவுண்டர்னால 25 இயர்ஸாக நாங்கள் ரிசர்ச் பண்ணி இது ஏறி தான் எங்கள் மூச்சு. ஒன்றே சொல்கிறேன், இதை பற்றி நீங்கள் பின்னாடி வரலாம். நம்ம பழமொழி சொல்லுவாங்க, வெண்ணெயை வச்சு நெய் கலையிறோன்னு. நம்ம நெய்யை வச்சுக்கின்னு டால்டா கலையிறோம். நெய்ன்றது என்னன்னா நீர்நிலைகள். உலகத்திலே மினிசோட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கிறது இந்த காஞ்சிபுரம். அந்த நீர்நிலைகள்லாம் பாழாயிடுது. இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சா, அதாவது நம்ம 2 பிரச்சனைக்கு அடிக்கடி சண்டை போடுறோம். ஒரு பிரச்சனைனா தண்ணி இல்லைன்றோம், இல்லை தண்ணிக்கு அதிகமாகிடுறோம். 2த்துக்கும் ஒரே நோய் தான், வெள்ளம், வறட்சி. 2த்துக்குமே ஒரே காரணம் தான். தீர்வு ஒரே தீர்வு, சரியான நீர் மேலாண்மை. அது என்னன்றது நான் உங்களுக்கு இன்னைக்கு கேட்கணுமா பதில் சொல்கிறேன். ரைட், ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணியிருக்கோம். சென்னைக்கு வந்து உண்மையிலேயே கரெக்டாக ஹோம்ஒர்க் பண்ணால் நம்ம தண்ணீர் ஆந்திரா, கேரளா கையை எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நம்மகிட்டே இருக்கல. வீணா கடலில் பல டிஎம்சி கலக்க வேண்டிய சூழ்நிலையில் நான் பேராசிரியர்கிட்ட போகிறதுக்கு முன்பாக நான் அருண்கிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் கடலூரையும் விசிட் பண்ணீங்க. ஆல் ஆஃப் அவர் ஃபோக்கஸ் இன் சென்னை. கடலூர் பல டிசாஸ்டர் பார்த்தது. சென்னை கூட சமீபத்தில் இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் பார்க்கல. ப்ரிப்பேர்டாக இருந்ததா? அதுவும் இல்லாமல் டிசாஸ்டர் பிளான்னு அரசாங்கம்லாம் சமீபத்தில் அறிவிச்சது. கடலூர் இந்த டிசாஸ்டரை ஒரு பேரிடரை கையாளுற அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தது. அங்கே இருக்கிற மென்டாலிட்டி, மைண்ட் செட்டே ஷார்ட் டேர்ம் மெமரி. நம்மளுக்கு தான் இங்கே ஸ்டூடியோவில் டிசாஸ்டர், பேரிடர் இந்த வார்த்தையெல்லாம். அங்கே அவங்களுக்கு திடீர்னு மழை பெஞ்சது, தண்ணி வந்தது, முடிஞ்சு போச்சு. வீடு அடிச்சுட்டு போயிடுச்சு. சார் சொன்னாப்புல வீடு அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு 4000 ரூபா கொடுத்தாங்க, 5000 ரூபா கொடுத்தாங்க, வீடு திருப்பி கட்டி கொடுத்தாங்க. திருப்பியும் தேர் ஓகே டு ஸ்டார்ட் வித் தியர் லைஃப் ஃப்ரம் ஸ்க்ராச். அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்கிறது, அவங்களுக்கு இது வரைக்கும் நம்ம சொல்லாதது அவேர்னஸ் அப்படிங்கிறது எங்கே லேக்கிங்காக இருக்குன்னா, ஐ டிசர்வ் மோர். ஏன் ஒரு மலைக்கும் நான் எல்லாத்தையும் இழந்துட்டு முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அங்கே புரிதல் இல்லாமல் போகுது. ஏன் அந்த புரிதல் இல்லாமல் போகுது அப்படின்னா, அவங்கள வந்து அரசியல் நோக்கத்தில் நம்ம அப்படி பழக்கி வச்சுருக்கோம்.
இந்த புயலுக்கு அப்புறம் 2000 ரூபா, இந்த புயலுக்கு அப்புறம் 5000 ரூபானா பரவாயில்லையே, போன வாட்டி விட இந்த வாட்டி 3000 ரூபா ஜாஸ்தி கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மைண்ட் செட் தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ளட்ஸ், தீபாவளி ஃப்ளட்ஸுக்கும் இந்த ஃப்ளட்ஸுக்கும் நடுவுலேயே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபேமிலிக்கு பைசா கொடுக்காம கிட்டாக போட்டு கொடுத்தோம். அந்த கிட்டு இப்போ தண்ணியில் மிதந்துட்டு போயிடுச்சு. அப்போ அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது அடுத்த கிட்டு எப்போ தருவீங்கன்னு கேட்குற அளவுக்கு தான் நம்ம அவங்கள வச்சுருக்கோமே தவிர இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். நம்ம மக்களே இப்படி இருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அவங்களுக்கான அடுத்த ஸ்டெப் டிசாஸ்டர் ரிலீஃப், ஒரு குறைந்த எதிர்பார்ப்புக்கு இது தள்ளப்பட்டிருக்கிறார். அவங்கள வந்து அதுதான் எதிர்பார்க்கணும், நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கோம் பொலிட்டிக்கலா. அதுதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். நான் பேராசிரியர் திரு சந்திரசேகர் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, இந்த ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது உங்களுடைய சப்ஜெக்ட். சென்னையிலேயோ கடலூர்லேயோ திரு நிர்மல் சொன்னது போல த மோஸ்ட் டிசாஸ்டர் ப்ரோன் ஜோன்ஸ், இதிலெல்லாம் ஒரு 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 பேசிக் டிசாஸ்டர், ஒரு பேரிடரை தாங்குற அளவுக்கான ஒரு அமைப்போ ஒரு விழிப்போ கூட நமக்கு இருக்கா? உங்களுடைய முதற்கட்ட கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன் திரு சந்திரசேகர். ஓகே, அதாவது நான் இப்போ அந்த கொஸ்டினுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாரும் பேசினாங்க டிசாஸ்டர் பிளான் பர்டிகுலர்லி ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம NDMA நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு கைட்லைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். 2008 டிக்ளேர் ஆகி 2010 அது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வந்திருக்குது. அதேபடி அந்த NDMA-உடைய டைரக்ஷன்ஸை வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் அதை வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற டைரக்ஷன் கொடுத்து அது வந்து நம்ம சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில் தான் அது செயல்படுது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த NDMA-உடைய கைட்லைன்ஸை எடுத்துருக்குறோம். அதுக்கு ஏற்றாப்புல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்குது. பட் அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து நம்ம வந்து அதில் இருக்கிற கைட்லைன்ஸில் கொடுக்குறத பற்றியே அப்படியே ப்ரிப்பேர்ட்னஸ்னாலும் சரி, ரிலீஃப்னாலும் சரி, ரெக்கவரி, ரெஸ்கியூ ஆர் மிட்டிகேஷன்ஸ், ஆல் த ப்ராசஸ் அப்படியே அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணால் எந்த மல்டி டிசாஸ்டர் இருந்தும் நம்மளை வந்து ஒவ்வொரு மாவட்ட வயசுலேயும் சரி, இல்லை பஞ்சாயத்து வழியினாலும் சரி, ஆறு கிராமங்கள் எதுனாலும் சரி, வில்லேஜ் வைஸ் வந்து நம்ம வந்து முறையாக அதை கடைப்பிடித்தமானால் கண்டிப்பாக எந்த பேரிடியிலிருந்தும் நம்ம வந்து பாதுகாக்க முடியும். இப்போ வந்து லெசன் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கோம். செயல்பாட்டில் எவ்வளவு சதவீதம் நம்ம தயார் நிலையில இருக்கோம், அதுக்கான ஒரு அமைப்பை மெக்கானிசத்தை உருவாக்கி இருக்கோம். பேப்பர்ல இருக்குங்கிறீங்க, பேப்பர்ல இருக்கிற இல்ல அந்த மெக்கானிசம் என்ன நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் வந்திருக்குதோ அதையும் பீரியாடிக்கலா. ஹலோ, எஸ் சார், தொடருங்க சார். ஓகே, இப்போ அந்த பீரியாடிக்கலாக அந்தந்த டிசாஸ்டர் ஏரியாவில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் திடீர்னு ஒரு விழிப்புணர்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்குங்கிறது தான் தெரியலை. பட் அதனால் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லலை, எஜுகேட்டட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல. கவர்மெண்ட்டில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. பட் அந்த சார் சொன்னபடி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் இன்னைக்கு, அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய இன்டகிரேட்டட் கான்ட்ராக்ட் சிஸ்டம், அந்த சிஸ்டத்தை முதல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும் இல்லாமல் ஒரு ஒருங்கிணைந்த குரூப், NGOs, அகாடமிக்ஸ் அண்ட் பாலிசி மேக்கர்ஸ், தென் த இண்டிவிஜுவல் வாலண்டியர்ஸ், இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ இருக்கிற நம்ம என்ன எந்தெந்த ப்ராப்ளங்களை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 3 இஷ்யூ வந்திருக்கு. கண்டிப்பாக சுனாமியில் ஒரு இஷ்யூ நம்ம லேண்ட் பண்ணியிருக்கிறோம், தானே புயல் கடலூரில் பிளான் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு அர்பன் ஃப்ளட்டிங், அதாவது இதை வந்து ஃப்ளட்டிங் நேஷனல் சொல்கிறத விட அர்பன் ஃப்ளட்டிங் தான் வருங்காலத்தில் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. என்றைக்கோ ஒரு திடீர் ஃப்ளாஷ் ஃப்ளட் வர்ற போது அங்கே வந்து வரக்கூடியது. அது வந்து குறை வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ்லேயும் நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மெஷர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கோம், நான் ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ அந்த ஸ்ட்ரக்சரல் மெஷர்ஸை அந்த அர்பன் சிட்டியில் நமக்கு முறையாக பராமரிக்கப்பட்டாலே இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸை வந்து நம்ம தவிர்க்க முடியும். அதை தான் முதல்ல நம்ம இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு கோஆர்டினேட்டட் சிஸ்டத்தை அண்டர் த எக்ஸிக்யூட்டிவ் கைட்ஷிப் ஆர் த கமிட்டி, அந்த NDMA-ல கொடுத்துருக்கப்படி சார் சொன்னபடி ஆக்ட் இருக்குது, ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆக்டை வந்து கம்பல்சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஃபார் எனி லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ இதுதான் நம்மளுக்கு லேக்னே வந்திருக்கு. இந்த லேக்னே வந்து கண்டிப்பாக ஒரு படிப்பனை, இதை வந்து முறைப்படுத்தினாலே போதும். இன் ஃபியூச்சரில் இப்படி வரக்கூடிய இடங்களும் செய்யலாம். அடுத்தாப்புல சார் சொன்னாங்க, கடலூர், நாகப்பட்டினம், சென்னை, பாண்டிச்சேரி, திஸ் இஸ் a hot prone for the disaster, multi disasters. ஏன் இவங்க எல்லாத்தையும் சொன்னாங்க, அந்த கான்ஃபிகரேஷன் ஜியலாஜிக்கலை பார்த்தாலே அந்த விண்ட் டைரக்ஷன்ஸோ எனி ப்ராபகேஷன்ஸ்
ஃப்ரம் த டீப் சி ஒரு டைரெக்டாக வரக்கூடிய ஒரு கான்ஃபிகரேஷன் நேச்சுரல் கோஸ்ட் லைன்ஸ். இது மட்டும் இல்லாமல் கோஸ்டல் லேண்ட் கான்ஃபிகரேஷன் மட்டும் இல்லாமல் ஆஃப்ஷோருக்கு எடுங்க, அதுதான் வேவ்ஸ் வந்து ஈஸியாக ப்ராபகேட் பண்ணுது. வி ஹாவ் எ சீரியஸ் ஆஃப் கேனியான்ஸ். சிதம்பரத்திலிருந்து சென்னை வரைக்கும் வி ஹாவ் எ 3 மேஜர் கேனியான்ஸ். இந்த கேனியான்ஸில் தான் அந்த விண்ட் இன்டியூஸ் சர்ஃபேஸில் இருக்கும்போது வேவ் ப்ராபகேட் பண்ணும்போது அந்த டெப்த்துக்கு ஏற்றாப்புல அதோடைய ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணோம். அந்த வாட்டர் லெவல், டோட்டல் வாட்டர் லெவல் ரைஸ். இந்த படிப்பினை விஷயங்களுக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த ஒரு மீட்புலையும் நிவாரணத்திலையும் சரி, நிறைய தன்னார்வலர்கள் ஈடுபட்டாங்க, அரசு இயந்திரமும் ஈடுபட்டது, முடுக்கிவிடப்பட்டது. ஆனால் இந்த ஒரு மீட்பு நிவாரணம், இந்த ரீஹாபிலிட்டேஷன், இதில் கூட அரசியல் மேலோங்கி இருந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. முதலமைச்சர் படம் போட்ட ஸ்டிக்கர்கள் அரசு பஸ்ஸில் பார்க்கணும், எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்கக்கூடிய நிவாரணத்தில் அவர் முகம் போட்டு நிவாரண பொருட்கள் கொடுக்கப்படுது. அரசியல் கட்சிகள் நிறைய இதை செஞ்சுட்டு இருக்காங்க, நேம் பார்ட்டிஸ், நிறைய பார்ட்டிஸ் இதை செஞ்சுட்டு இருக்காங்க. இன் டைம்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் நீங்கள் வந்து இந்த பிராண்டிங்கோ இல்லை இதை வச்சு அரசியல் செய்வதோ, இஸ் இட் த ரைட் திங்? அரசு நிர்வாகம் இதில் இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடணுமா, அரசியல் கட்சிகள் இதில் ஈடுபடணுமா? சற்று முகம் சுழைக்க வைக்குது இல்லையா? சந்தேகமே கிடையாது. அதாவது நம்ம ஓட் பேங்க் பாலிடிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி பழைய காலத்திலேயே நம்ம என்ன மாதிரி ஒரு கலாச்சாரத்தை கொண்டு விட்டோம். ஜவஹர்லால் நேரு இதை பற்றி எழுதியிருக்காரு. நீங்கள் நிறைய பேரை ஃபேவரட்டிசத்தில் நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா அவனே உங்களுக்கு இனிமையாக வருவான். இப்போ என்ன பண்ணுங்க, நம்மகிட்ட நல்லா இருக்கிற மாவட்ட செயலாளர் அடுத்த பதவி இல்லானோன்னே அவன் வந்து ஐயா படத்தை ஒட்டணும் அப்படின்னு ஒரு இவங்க சொல்லி ஒட்ட வேண்டியதில்லை, அவனே ஓட்டுறான். அந்த பாயிண்ட்டை தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, யார் தன்னிட்ட நல்லா இருப்பாங்களோ அவங்களுக்கு நல்ல பதவி கொடுப்பாருன்னு தெரிஞ்சால் கலெக்டர் ஐயா சொன்னபடி நான் செய்கிறேன்னு ஒரு பேட்டி கொடுப்பான். இது நம்ம கல்ச்சரில் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த நார்மல் டைம்ஸில் ஓகேங்க, இன் டைம்ஸ் ஆஃப் இப்போதான் அதிகமாக இருக்கு சார், இப்போதான் அதிகமாக இருக்குங்க தான் எனக்கும் வருத்தம். உங்களுடைய வருத்தத்தை நான் புரிந்து கொள்கிறேன். முதல்வர் நேரில் வந்து பார்க்கவில்லையேன்னு ஒரு தலைவர் சொல்கிறார். நேரில் வந்தால் அவருக்கு ரிலீஃப் பாதிக்கியா, அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்க பின்னாடி போகணுன்னு தான் அலைவாங்களே தவிர அரசு அதிகாரிகள் ரிலீஃப் ஒர்க் பார்க்க மாட்டாங்கன்னு பேசணும் இப்போ. ஆனால் அதை ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. ஸோ அரசியலுக்குள்ளே போய் நம்மளால் வெளியே வர முடியாது. எல்லா கட்சிகளும் இதை பண்ணுகின்றன. அதற்கு காரணம் நம்ம கலாச்சாரம். அப்படி இல்லை, கட்சி செய்து அரசு எந்திரமும் செய்யணுமா? எந்திரம் செய்ய முடியாதுன்னா ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்னா சார் நீங்கள் உண்மையை சொல்லப்போனால் எந்த கவர்மெண்ட்லேயும் மேலே எழுந்து வருகின்ற அரசியல் அதிகாரிகள் எல்லா கட்சிகளிடம் நல்லா வாழ்கிறவர்கள்ங்கிற உண்மை தயவு செய்து மறக்கப்பட வேண்டாம். அந்த கலாச்சாரம் நம்மகிட்ட வந்தாச்சு. இதுலேருந்து வெளிவரது எப்படிங்கிறதுக்கு புதுசாக நம்ம மெத்தடாலஜி கண்டுபிடிக்கணும். இந்த கல்ச்சர் இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இந்த பேரிடர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது மனசு கஷ்டமாக இருக்கு. ஆனால் வேறு வழி இல்லை, உண்மை அதுதான். நான் பேராசிரியர்கிட்ட கேட்க விரும்புகிறேன், பேராசிரியர் சந்திரசேகர் அவர்கள்ட்ட. இந்த பேரிடரை பொறுத்த வரைக்கும் மீட்பில், இந்த ஒரு டிசாஸ்டரை கையாண்டதில் எந்த விவகாரத்தில் வாட் வாஸ் மிஸ்ஸிங்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு இயல்பான கோபம் மக்கள்கிட்ட, இன்னும் அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம், மீட்பை இன்னும் வேகமாக செஞ்சுருக்கலாம்னு பல இடங்களில் நம்ம இந்த குற்றச்சாட்டை கூக்குரல்களை கேட்க முடியுது. எந்த விஷயம் மிஸ்ஸிங்காக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? எது இன்னும் சரியாக கையாளப்பட்டிருக்கணுங்கிறது, இந்த மேஜர் ஆஸ்பெக்ட் இன்னும் சரியாக கையாளப்பட்டிருக்கணுங்கிறது உங்களுடைய பார்வை திரு சந்திரசேகர்? அதாவது இந்த குற்றச்சாட்டை நம்ம தவிர்த்திருக்க முடியும். அதாவது நம்ம வந்து மெக்கானிசம் நல்லா இருக்குது, அரசுனாலும் சரி இல்லை என்ஜிஓஸ்னாலும் சரி, அதோடைய துரித நடவடிக்கைகள் இப்போ வேகமாக தான் இருக்குது. இதை வந்து முதல்ல வேகமாக நடைமுறைப்படுத்திருக்கிறதுக்கு என்ன நம்ம இதில் விட்டுட்டோம்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எந்த இடத்துல முதல்ல நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணி அவர்களை வெளிக்கொண்டு வர முடியும், அந்த எவாக்குவேஷன் ரூட் ப்ராப்பராக நம்மகிட்ட இல்லாதது தான் மெயின் காரணம். சரியாக இந்த மாதிரி இந்தந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளங்கள் வரும்போது முதல்ல அதில் பாதிக்கப்பட்டவர்களை எந்த வழியாக மீட்புக்குழு வைக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரணும், அது ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பேரிடர்கள் நடைபெறும் போது ஏற்படுகின்ற இன்னல்களை போக்குவதற்கு இது ஒரு ஷெல்டர் பிளேஸ் கிடையாது. ஸோ மாஸ் எவாக்குவேஷன் தான் இருக்க வழியா அவர்களை எங்கே கொண்டு சேஃபாக வைக்கிறது, சேஃப் பாயிண்ட் இல்லை. அதாவது ஷெல்டர் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது ஃப்ளட்டாக இருந்தாலும் சரி, எர்த்குவேக்னாலும் சரி, சைக்ளோனாலும் சரி, சுனாமினாலும் சரி, ட்ராட் கண்டிஷன்லனாலும் சரி, அந்த ஒரு மாஸ் சஃபரிங் ஆகும்போது முதல்ல வெளியே கொண்டு வரணும். அதுக்காக தான் அந்த கொண்டு வர்றதுக்கு ஒரு வழியை கொடுக்கணும். இப்போது 4 பக்கமும் தண்ணி சூழ்ந்துட்டு, பட் எந்த வழியாக நம்ம சேஃபஸ்ட் பொசிஷனில் குயிக்காக ரீச் ஆக முடியும். ஸோ தேர் இஸ் அ நேவிகேஷன் சேனல், அது வந்து மிஸ்ஸிங். அதை வந்து
ஒழுங்காக நம்ம வரைமுறைப்படுத்தியிருந்தோம்னா அதை வந்து செஞ்சிருக்க முடியும். காரணம், இப்போ நான் வந்து ஒரு 35 ஆண்டுகளாக கடற்கரை ஓரங்களை மட்டும்தான் இந்த டிசாஸ்டர் அதில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் 35 ஆண்டுகளாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். வல்னரபிலிட்டி மேப் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். இது என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் நான் அதை எடுத்து ஒரு பியூரோக்ராட்ஸ்கிட்டையோ அரசுகிட்டையோ நம்ம சப்மிட் பண்ணல. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அந்த ரிப்போர்ட்டை அப்படியே நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல இப்போ நீங்கள் எடுத்துருக்க நாகப்பட்டினம், கடலூர், பாண்டிச்சேரி, கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி எல்லாத்துக்குமே கோஸ்டலில் இனண்டேஷன் வந்தால் எப்படி நம்ம கொண்டு வர முடியும், அது வந்து டிசிஷன் சப்போர்ட்டிங் சிஸ்டம் டிஎஸ்எஸ்ன்னு எங்கள் யூனிவர்சிட்டியில் கொடுத்துருக்குறோம். பட் அந்த சிஸ்டத்தை வந்து தெளிவான ரோட் மேப் இருந்திருக்குமானால் இந்த ஒரு கொலாசல் டேமேஜோட பாதிப்பை குறைத்திருக்க முடியும். குறைச்சிருக்க முடியும், கண்டிப்பாக குறைச்சிருக்க முடியும். நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन, திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது இதில் பார்க்கும்போது அரசு இயந்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்கள் ஓட்டப்படுதுங்கிற குற்றச்சாட்டு, எதிர்க்கட்சிகள் கூட அவங்க கொடுக்கக்கூடிய நிவாரண பொருட்களில் இந்த படம் போட்டு கொடுக்குறாங்க. இதுல பயன்படுத்தக்கூடிய இயந்திரத்தை, த மேன் பவரை இந்த மீட்புலையும் நிவாரணத்திலையும் கொடுக்கலாம். இந்த காலை யார் எடுக்கிறது? தயவுசெய்து உங்க கேள்வியை திருத்திங்க. இது வந்து கவர்மெண்ட் இப்போ முதல்வர் பேரில் குற்றம் சொல்வதற்காக இதை சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கே தெரியாது இந்த படம் ஓட்டுறது. இங்கே கீழே இருக்கிறவன் என்ன நினைக்கிறான், அம்மா படத்தை நம்ம ஓட்டினா நம்மளை அம்மா பிடிக்கும்னு நினைக்கிறான். இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது எல்லா கட்சிகளும், அது காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அது பாமக எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. நிறுத்தறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வில், அது இஸ் எ செப்பரேட் டிஸ்கஷன். அந்த கலாச்சாரம் தமிழகத்தில் ஊடுருவிய காரணத்தால் இப்போ நானே வந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில் தலைவராக இருந்தேன் இல்லையா, அங்கே சரத்குமார் சாருக்கு எப்படியாவது படத்தை ஓட்டினா நமக்கு அடுத்த பதவி கிடைக்கும்னு கீழே இருக்கவன் நினைக்கிறான். அதே மாதிரி தான் எல்லா கட்சியிலையும் நினைக்கிறாங்கிற கலாச்சாரம் இங்கே விளையாடி இருக்கிறது. இப்போ அதை நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், 2 பேரும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அங்கே, MIDS சாரும் அவரும். இவங்க எல்லாம் பிரமாமாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதை சிஸ்டத்தில் கொண்டாந்து வைக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதை நிர்வகிக்கின்ற, ஆன்டிசிபேஷன் பண்ணுகின்ற சக்தியை படைத்துவிட்டு அந்த கவர்மெண்ட்டு அந்த ஆஃபீஸர் ரிட்டையர் ஆன பிறகு வர்ற ஆஃபீஸரு அதை செய்வாராங்கிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு அழகாக சொன்னீங்க. ஓகே, இது போலீஸ் துறையில் நடக்கிறதா, இது டாக்டர்கள் மத்தியில் இருக்கிறதா, எல்லாரும் வந்து டெலிஃபோன் ஆப்ரேட்டரே அண்ணா நீங்கள் பார்த்துங்க நான் நாளைக்கு வரேன்னு சொல்லி பண்ணுற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இட் இஸ் நாட் an excuse, but you must know, unless we improve the tenor, the system, total system ஃபெயிலியரில் இந்த டோட்டல் டிசாஸ்டர் நடக்கு, அதுக்குள்ள வழியே இனிமே செல்ல வேண்டும். நான் பேராசிரியர் ஜனகராஜன் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது நீங்கள் சொன்னீங்க அடையார் ரிவர் வந்து 50,000 கியூசெக்ஸுக்கு மேலே சர்வசாதாரணமாக சமாளிக்கக்கூடிய வல்லமே அது இருந்தபடியே இருந்து தான் இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு 10,000 கியூசெக்ஸுக்கு கரையோரத்தில் வயத்தில் புளிய கரைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்னைக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிறது, இதை பழைய நிலைக்கு ரிஸ்டோர் பண்ணுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இமீடியட் ப்ரையாரிட்டியாக ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த வேண்டிய, உடனடியாக நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய, இதுலேருந்து பாடம் கற்று செயல்படுத்த வேண்டிய விஷயம் என்ன? இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து, ஒரு சென்னையை பொறுத்த வரைக்கும் வாட்டர் வேஸ் இருக்குது, 4 வாட்டர் வேஸ் இருக்குது. அடையார் இருக்குது, கூவம் இருக்குது, பக்கியாம் கிணறு இருக்குது, ஆரணியார், கொசத்திலியார் இருக்குது. ஸோ இவ்வளவு 4 பெரிய வாட்டர் வேஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெள்ளம் சிட்டி ஃபுல்லாக வந்ததுங்கிறது ரொம்ப என்னால் ஜீரணிக்க முடியல. ஸோ நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்டில் சொன்ன இந்த ரிஸ்க் அனாலிசிஸ், வல்னரபிலிட்டி அனாலிசிஸ், அப்புறம் வந்து இந்த சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் அனாலிசிஸ்னால் இப்போ சிட்டியில் இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வந்தால், பெரிய வெள்ளம் வந்தால் எங்கெல்லாம் ரிஸ்க் இருக்குது, நமக்கு ஹாட்ஸ்பாட்ஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அந்த ஹாட்ஸ்பாட்ஸ் இது எதனால் அந்த ஹாட்ஸ்பாட்ஸு, அதுக்கு என்ன நமக்கு தீர்வு, நிவாரணம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து சென்சிட்டிவிட்டி. இந்த ஒரு பெரிய வெள்ளம் வரும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன மாதிரி ஒரு சென்சிட்டிவிட்டி அங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியணும். அப்புறம் வல்னரபிலிட்டி, இதனால் ஏற்படக்கூடிய இந்த ரொம்ப கஷ்டமான அந்த வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் தி பாப்புலேஷன் என்னென்ன, யார், அந்த அனாலிசிஸ் நமக்கு வேணும். எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை, எதுவுமே இல்லை. இதெல்லாம் இந்த ஆக்டில் இருக்குது சார், நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த ஆக்டில் அந்த ஆக்டும் நம்ம சரியாக படிக்க மாட்டேங்கிறோம். அந்த ஆக்டில் இதெல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம செய்யலை. ஆனால் நம்ம செய்கிறதுல என்ன, வேளச்சேரினா வெள்ளம் வரதான் செய்யும், பள்ளிக்கரணே வெள்ளம் வரதான் செய்யும். ஆமாம் சார், சைதாப்பேட்டில் அங்கே இருக்கிற குடிசை போட்டிருக்காங்க, அதனால் வெள்ளம் வரதான் செய்யும். வாட் இஸ் திஸ்?
என்ன அப்ரோச் இது? நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கோம்? நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க? இப்போ அடையாறு ரிவரில் வந்து என்க்ரோச்மெண்ட் இருக்குது, அது எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? அங்கே இருக்கிற ஆயிரக்கணக்கான குடும்பங்களை நீங்கள் எவிட் பண்ணி தூரம் எடுக்க சொல்ல நம்ம அலோவ் பண்ணிட்டோம், வீடு கட்டிட்டாங்க, தே காட் யூஸ் டு. நான் சொல்ல அவங்களுக்கு நல்ல ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொடுங்க, ரீஹாப் பண்ணணும். தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சிறிய பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டால் அது சாத்தியம், உங்கள் வெளியில ஏற்றுவது சாத்தியம். நீங்க அங்க பெரிய பெரிய பில்டிங் வந்தாச்சு, குடிசைகளை மாற்றி வேற வழி இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வழி இல்லை. இது ஆறு நீங்க சொல்றது ரொம்ப சரியான விஷயம், எல்லாரும் ஏத்துப்பாங்க. அந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் அதை எல்லாம் எவிக் பண்ணி இன்னைக்கே கூட இந்த அந்த மக்களுக்கு எல்லாம் வேற இடத்துல வீடு கட்டி தரோம் அப்படின்னு அரசு அறிவிச்சிருக்கும் பொழுது அவங்களெல்லாம் அங்க துரத்துறதுக்கான வழியான எதிர்கட்சிகள் நீங்க சொல்றது பொலிட்டிக்கல் வில் சாத்தியமா இல்ல. நீங்க கேட்கிற கேள்வி எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளம் வரதான் செய்யும், அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணுவோம். ஆனா இதுல வடிகால நம்ம நம்ம உபயோகப்படுத்த வேண்டாம். இது வடிகால், இட்ஸ் a drainage system. சாத்தியமான்னு கேக்குறேன். கண்டிப்பா சாத்தியமான்னு கேட்க கூடாது. அவர் சொல்றபடி as a அறிஞர் விஞ்ஞானி செஞ்சுதான் ஆகணும், அல்லது நீங்க வெள்ளத்தை பொலிட்டிக்கல் வில் சாத்தியமா? அடுத்த டிஸ்கஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார் சொல்றது. நான் என்ன சொல்றேன்னா, சரி சார் வெள்ளம் வருது, ஆனா ஜெமினில அங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே தண்ணியா வருதுங்கிறத யாராவது பேசுறீங்களா? இது வரைக்கும் பேசல. சரி, அங்கே வெள்ளம் வந்த பகுதிகளில் என்க்ரோச்மெண்ட் பாதிக்கப்படுது, குடிசைகள் பாதிக்கப்படுதுங்கிற வரைக்கும் நானும் ஒத்துக்கிறேன். ஜெமினியில் ஏன் தண்ணி கட்டி கிடக்கு? அதுக்கு தான் இங்கே விஷயம் வருது. சாதாரண நடவடிக்கைகளான டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனான, அப்புறம் 6 இன்ச்சில் போட்ட பைப்பு, ட்ரைனேஜ் பைப்பை கனெக்ஷன்ஸ் அதிகமானோன்னா 12 இன்ச்சு ஆக்கணுங்கிற ஸ்கீம் பணம் இருந்தாலும் 20 வருடங்களாக நிறைவேற்றப்படவில்லை. டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் த சிஸ்டம். இட் இஸ் நாட் அமைச்சர், முதலமைச்சர், இட் இஸ் த ஆஃபீஸர்ஸ். திரு ஜனகராஜன் கம்ப்ளீட் யோர் பாயிண்ட். எஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வெள்ளம் அப்படிங்கிற ஒரு பேரிடர்னு பேர் வச்சுட்டு அந்த பேரிடர் நம்ம நினைக்கிறோன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவாக நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஒரு இன்டகிரேட்டட் பர்ஸ்பெக்டிவ் நமக்கு இல்லை. ஒரு குறுகிய மனப்பான்மையோட மட்டும்தான் அந்த வெள்ளத்தை நம்ம அணுகிறோம். தப்பு அறிகிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் மட்டும் அந்த வெள்ளம் இல்லை. அந்த சென்னை வெள்ளம் ஷுட் பி லிங்க் டு திருவள்ளூர் அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். திருவள்ளூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் 3600 ஏரிகள் இருக்குது. எத்தனை ஏரிகள் இன்றைக்கி பராமரிக்கப்படுகிறது? எல்லாமே துந்து போய் இருக்குது. ஒரு 2-3 நாள் நல்ல மழை பெஞ்சா உடனே ரொம்ப நம்ம ஒரு தோற்றம், அங்கே இருக்கிறவங்க வெட்டி விடுவாங்க, தண்ணி எல்லாம் கீழே வரும். அப்படி பல ஏரிகளுடைய தண்ணீர் அந்த இந்த அடையாறு, கொசஸ்தலை ஆறு, கூவம் அதில் தான் வந்து ஆகணும். கடைசியில் இந்த கடலுக்கு தான் வந்து ஆகணும். அந்த மாதிரி ஒரு வெள்ளத்தை நம்ம பார்த்து தான் ஆகணும். நான் சொல்ல வர்றது என்ன கேட்டிங்கன்னா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? 3600 ஏரிகள் மக்கள் சொத்து. அங்கே வீடு கட்டுறதுக்கோ, இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுக்கோ, காலேஜ் கட்டுறதுக்கோ, ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கோ, பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கோ, கோர்ட் கட்டுறதுக்கோ, கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறது உரிமை கிடையாது. சட்டத்தில் இடம் இல்லை. நம்ம எப்படி அதை இத்தனை நாள் அனுபவித்து இருக்கிறோம்? எந்த கட்சியாவது இருக்கட்டும், எந்த அரசாங்கமாவது இருந்துக்கட்டும், அது எப்படி நம்ம அனுபவிக்கிறோம்? இட் இஸ் முறைப்படுத்தப்பட்டிருக்கு, ஜியோக்கள் தொடர்ந்து போடப்பட்டிருக்கு. These are anti people activity. Anti people activity. So immediately anti people activity தடுக்கிறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் வில் நம்ம கிட்ட இருக்கா? ஒருவேளை இன்னைக்கு ஒரு மாசம் கழிச்சு அரசு முடிவெடுக்குது, இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்ற போறோம் அப்படின்னு, எவ்வளவு கட்சிகள் அதை பத்தி கவலை இல்லைங்க. அதை பத்தி நான் கவலை. எந்த கட்சி அது என்ன பண்ணா இல்லை, இன்னைக்கு இருக்கிற கட்சிகள் எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் டிஎம்கே பீரியட்ல டேங்க்ல இருக்க என்க்ரோச்மெண்ட்டை எடுக்கணும்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கு. துரைமுருகன் பிடபிள்யூ மினிஸ்டர் கொண்டு வந்தாரு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுக்கு பிறகு பல ஜியோக்கள் போடப்பட்டது, ஆக்கிரமிப்புகள் முறைப்படுத்தப்பட்டது, இந்த கவர்மெண்ட்லயும் செய்யப்பட்டது. ஆமா. இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் கேட்டேன், ரொம்ப ஒரு நிதர்சனமான உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 3600 ஏரிகளோட ஒரிஜினல் கெப்பாசிட்டியை நம்ம ரெஸ்டோர் பண்ணா 30 டிஎம்சி தண்ணிக்கு மேலே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த வெள்ளம் கிடையாதுங்க இங்கே. இந்த மழை கூட இவ்வளோ பெரிய மழைக்கு இந்த வெள்ளம் வந்திருக்காது. மிக கடுமையாக நம்ம அதிகமாக இந்த பேரிடர் நம்ம தடுத்திருக்க முடியும். இது பேரிடர் நம்ம சொல்ல மாட்டோம். therefore this is a man-made disaster in a way. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். நமக்கு ஒரு இன்டகிரேட்டட் பர்ஸ்பெக்டிவ் வேணும். அந்த இன்டகிரேட்டட் பர்ஸ்பெக்டிவ் இல்லாததுனால தான் குறுகிய மனப்பான்மையோட இந்த சென்னை வெள்ளம் இல்லை, இங்கே இந்த அடையாறுல வெள்ளம், பக்கியம் கால்வாயில் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. இது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது வெள்ளம். அதை நம்ம தனித்தனியாக பிரித்து பக்கத்தில் வர வினை தான் அது. திருநிர்மல் என்னென்னா, நான் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, நான் பிறந்தது செம்பரம்பாக்கம் ஏரி, அதாவது குன்றத்தூர். பெயர் பெற்றது செம்பரம்பாக்கம், நீர் பெற்றது குன்றத்தூர். இது ஏரி இருக்குது குன்றத்தூர் தான் இருக்குது. செம்பரம்பாக்கன்றது கேட்ச்மெண்ட் ஏரியாவில் இருக்குது. ஆனால் நீர் பெற்றது குன்றத்தூர் தான் தண்ணி வரும். அங்கே தான் எங்கள் லேண்ட் எல்லாம் அங்கே தான் இருக்குது.
அப்புறம் நீர் பெற்றது குன்றத்தூர், வெள்ளம் பெற்றது சென்னைன்னு. நான் சின்ன பையன் இருக்கும்போது, நான் 1940 பிறந்தேன். அப்போ வெள்ளம் வந்து மாம்பழத்தில் தண்ணி போயிடுச்சு. இது அடையாறு ஆறுடைய பிஹேவியர் அதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதில் 2 ரிவர் பேங்க்னு இருக்குது, ஃப்ளட் பேங்க்னு இருக்குது. ஃப்ளட் பேங்க்னா அந்த தண்ணி ஏறின உடனே 2 பக்கம் அந்த மணல் திட்டு மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளட் பேங்க்லாம் என்க்ரோச் பண்ணிட்டாங்க. அந்த வாட்டர் ஃப்ளோ போகிறத போயிடுச்சு அது. அதனால் இப்போ நாங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணோம், மினிசோட்டா தான் இந்தியா உலகத்தில் அதிகமான ஏரிகள் உள்ளது. அதை விட அதிகமாக இருக்கிறது சொன்னார். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 3 சேர்த்து மொத்தம் 5300 ஏரிகள் இருந்துருப்போம் காலத்தில். இந்த ஏரிகள் என்ன பண்ணியிருக்கணும்னா தூர்வாரி ஆழப்படுத்தி, இப்போ வந்து நல்லா கவனிங்க சார், இந்த ஏரிகள் இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான் முன்னுரிமை. ஏரின்றது பூமி மேலே கட்டுறது, குளம்ன்றது பூமி கீழே தோன்றுறது. ஆனால் நீங்கள் ஏரியை குளமாக மாற்ற முடியாது, ஏன்னா விவசாயிகளுடைய உரிமை தான் முக்கியம். ஆனால் இதில் இருக்கிற ஏரிகள் எந்த ஏரிகளுமே விவசாயிகளுக்கு பயன்படல. இப்போ நாங்கள் என்ன கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தோம்னா, இப்போ புது ஏரி அமைக்க முடியுமா, ஒரு கிரவுண்டு வேலை என்ன ஆச்சு, ஏரி குளம்னு பேர் வச்சோம். அந்த ஏரியை ஆழப்படுத்தி அந்த மண்ணை எடுத்து கரையை உயர்த்தி ஒவ்வொன்றும் டேம் ஆக்கிட்டா இந்த தண்ணி பாதி தண்ணி அங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இவ்வளோ தண்ணி ஓடிடுது இல்லையா, இப்போ திருப்பி தண்ணி பஞ்சம் வரப்போகுது. இப்போ பாலாறில் தண்ணி பார்த்துருக்கீங்களா, பாலாறு மழை தான் பார்ப்போம், அவ்வளோ தண்ணி போச்சு இல்லையா. 3 செக் டேம் கட்டியிருந்தா அந்த செக் டேம் வந்து கீழே பெர்குலேட்டாக இருக்கும், வேலூருக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணி எப்பாவது வரும்போது தேக்கி வச்சுக்கணும் இல்லையா, செக் டேம் பேருதுக்கு. அடையாறில் செக் டேம் ரொம்ப நாள் கழிச்சு பாலாறில் தண்ணி பார்த்து தான் வேலூர் பகுதி மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. பட் அது நிரந்தர பயனில்லாத ஒரு சூழ்நிலை. ஏரி குளம் திட்டன்றது எல்லா ஏரி இப்போ புழல் ஏரியா சொன்னார் இல்லையா, அவர் சொன்ன பாயிண்ட் அதான். புழல் ஏரியா நீங்கள் கீழே ஒரு 15-20 அடி ஆழம் போகலாம். நீங்கள் அவ்வளோ ஆழம் போனால் என்ன ஆகுன்னு கேட்டால் உங்கள் கிணத்துல தண்ணி வந்துடும், ஏன்னா இட் வில் டச் தி வாட்டர் டேபிள். இப்போ வந்து ஃபார்மர்ஸ் ரைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ரைட்ஸ்னு பேர், அவன் ரைட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ ஃபார்மர்ஸ் கிடையாது. அந்த இந்த ஏரிக்கெல்லாம் குடிநீர், அதாவது நாங்கள் என்ன சொன்னால் கவர்மெண்ட் ரீடெசிக்னேட்டட் ஆஸ் ட்ரிங்கிங் வாட்டர் பாடிஸ், குடிநீர் வாட்டர் பாடி, நாட்டு அக்ரிகல்ச்சர் வாட்டர் பாடி. அதை மாற்றிட்டாங்கன்னா, ரீக்ளாசிஃபை பண்ணிட்டாங்கன்னா, இதை ஆழப்படுத்தி இந்த மண்ணையும் உயர்த்தி அது வித்ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகிட்டால் நம்ம எந்த தண்ணி நமக்கு தேவையே இல்லை. நமக்கு ஒன்று வறட்சி இல்லை வெள்ளத்தை கண்டு மிரட்சி, 2 தான் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். நீர் மேலாண்மை விஷயத்துக்கு வரத்துக்கு முன்பாக இந்த ஒரு பல இடங்களில் குற்றச்சாட்டு எழுந்தது, நீங்கள் நிவாரண பணிகளில் ஈடுபட்டிருந்தீங்க. நிவாரணத்தை பார்க்கும்பொழுது பல அரசியல் கட்சிகள் ஆளும் கட்சி மேலே குற்றச்சாட்டு இருந்தது, குறுக்கிட்டாங்க, போஸ்டர் ஓட்ட சொன்னாங்க அப்படின்னு. பிறகு ஆளும் கட்சியிலேருந்தே விளக்கம் கொடுக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு நிறைய கட்சிகள் மேலே இருந்தது. அரசியல்வாதிகள் மேலே இயல்பான கோபம் மக்களுக்கு அதிகமான ஒரு எதிர்ப்பை பார்க்க முடிந்தது. இது அரசு இயந்திரத்து மேலேயும் இருந்தது. அரசு இயந்திரமும் அரசியல்வாதிகளும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணாங்களா, இல்லை ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் பார்த்தீங்களா? நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வந்து அவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணவே இல்லை. ஆனால் கட்சியில் தனக்கு சார் சொன்ன மாதிரி தனக்கு ஒரு அட்வான்டேஜ் வேணும், தன்னை முன்னிலைப்படுத்திக்கணுங்கிறதுக்காக பல கட்சிகள் இருந்து ஒன்றுமே இல்லை. முந்தா நேற்று ஒரு இடத்துல எங்கள் வாலண்டியர் ஒருத்தர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்கட்சியிலேருந்து 4 பேர் வந்து சுற்றி நின்றுக்கிட்டாங்க. எதிர்த்தாப்பில் அவங்க ஆள் நின்று ஃபோட்டோ எடுக்கிறாரு. ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்டால் அவங்க கொடுக்குற மாதிரி. மறுநாள் அன்றைக்கி சாயந்தரம் ஒரு பேப்பரில் பார்த்தா அந்த ஃபோட்டோ வருது. எங்காலும் சேர்ந்து அந்த கட்சியில் இருக்கிற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க. இதை நம்ம அங்கே கேட்க முடியாது. நேற்று இதை தட்டி கேட்ட என்னுடைய இன்னொரு வாலண்டியருக்கு மூஞ்சியில் இதுதான் இங்கே நடக்குதே தவிர அது மேலிடமோ கீழிடமோ யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அங்கே தான் ஒரு எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் போய் கொண்டு போய் கொடுத்துருவோம். அங்கே தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாலண்டியர் பண்ணக்கூடிய பல பேர் ஏன் வாலண்டியர் பண்ணுறாங்கன்னா, அரசியல்வாதிகள் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, அவங்க மேலே இனிமேல் நம்பிக்கை இல்லாதனால தான் இறங்கி வாலண்டியரே பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அவங்க எங்கே ஸ்டிக்கர் ஓட்டினா நமக்கு என்ன, எங்கே பண்ணால் நமக்கு என்ன, கடைசியில் நம்மளுடைய பொறுப்பு, இந்த டெமோக்ரஸியில் எங்களுடைய பொறுப்பு என்னவோ அதுக்கு தான் நம்ம ஏறி நிற்கிறோமே தவிர அவ்வளோதான். இப்போ இத்தனை பேர் ஏரி குளம் குட்டைகளோ ஆடையார் ஆறு பற்றி பேசும்போதும் அங்கேயும் அதே ஃபேக்ட். இப்போ அரசு இயந்திரத்துக்கிட்டேருந்து ஒரு போதுமான ஒத்துழைப்பு இருந்ததா? நாங்கள் ஒரு பரவலான குற்றச்சாட்டை பார்க்குறோம், இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் பெருமளவுக்கு செய்கிறாங்க, அரசு இயந்திரம் ஒத்துழைக்கல. அது வந்து நான் வேறு மாதிரி யோசிக்கிறேன். என் வாலண்டியரே ஒருத்தர் போய் என்ன சார் நீங்கள் ஒன்றுமே வேலையே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு பேசும்போது அவர் நம்மளுக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ்க்கும், சார் நாங்கள் ஹெல்ப் பண்ண வந்திருக்கோம் எங்கே போனோம்னு சொல்லுங்கிறப்போ அவங்க நம்ம கொடுக்குற ரெஸ்பான்ஸ், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அது இருக்கு. உங்களுக்கு உதவிகள் கிடைச்சது? ஆனஸ்டா எங்க சைடுல நான் கேட்டா உதவிகள்ங்கிற விட கைடன்ஸ் கண்டிப்பா கிடைச்சது. இங்க போங்க, எந்த அளவுக்கு கைடன்ஸ் கிடைச்சதுன்னா, நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு உங்ககிட்ட பிரெட் இருந்தா இங்கே கொண்டு போங்க, இங்க கொண்டு வராதிங்க, இன்னைக்கு பால் பவுடர் தேவை, இன்னைக்கு கொசுவத்தி தேவை, இன்னைக்கு இந்த ஊர்ல பிளாங்கெட் தேவை, தேவைக்கு ஏற்பாப்புல நம்மள யூஸ் நல்லா பண்ணிக்கிட்டாங்க, which we are happy about. ஏன்னா நம்ம களத்துல இறங்கினது வேலை பண்றதுக்கு தான். அப்போ போய் அவங்க பட் அதை இன்னும் இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணியிருக்கலாமோங்கிற கேள்விதான் எழுந்திருக்கு. ஒரு இடத்துக்கு உணவு கொடுக்கப்பட்ட பகுதிக்கு உணவாக கொண்டு போய் கொடுத்துருக்காங்க, உணவு வீணா போற சூழ்நிலை. அங்க தேவை வேற ஒண்ணு,
இந்த பகுதியில் இது தேவை, இந்த பகுதியில் இது தேவையில்லை அப்படிங்கிறது சேனலைஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேற எந்த அமைப்பை காட்டிலும் ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் தான் இருக்க முடியும். இன்று முதலமைச்சர் அறிவிக்கிறார் ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் இந்த உதவிகள் வழங்கப்படுதுன்னு. இந்த கம்யூனிகேஷன் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இருந்திருக்குமானால் இன்னும் பெட்டர் சேனலைஸ் இருக்காதா? இல்லை, அதாவது இப்போ அழகாக சொன்னார் தம்பி. எப்படின்னா வாலண்டியர்ஸு நல்ல எண்ணத்தில் போய் சார் நாங்கள் எங்கே கொடுக்கணும்னு கேட்கும்போது அழகாக கைட் பண்ணுறாங்க அதிகாரிகள். நீங்கள்லாம் சரியாக பண்ணல, நாங்கள் பண்ணுறோன்னொன்னே அங்கே நீங்கள் அவன் அதிகாரியை விட்டு மனநிலை மாறுகின்ற மனிதன் அது எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சார், அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி யாருமே வர வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி இந்த ஊரில் வறட்சியில் ஏற்பட்டால் இந்த ஹாலில் போய் தங்க வைப்போம், இவ்வளோ பேருக்கு அண்டால கஞ்சி காய்ச்சி ஊருவா கூட சந்தோஷமாக சாப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி வெள்ளம் வருகின்ற பகுதிகளை முன்கூட்டியே நாங்கள் நினைப்போம், அது சரியாக இருக்கும். இல்ல இந்த ஒரு கொலாசல் ப்ரொபோசல் பிரம்மாண்டமான அளவுல தெரிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு அடுத்த நாள் இது ஒரு அரசு இயந்திரம் மட்டுமே செயல்படுத்த முடியாது ஒரு சூழ்நிலையில ராணுவம் வருது, முப்படைகள் வருது, தன்னார்வலர்கள் ஈடுபட வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இதை இன்னும் கோஆர்டினேட் பண்றதுக்கான முயற்சி கரெக்டா 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு ரிலீஃப் மீட்டிங் ஒன்று போட்டிருந்தோம்னா, ஒரு பேரிடர் வந்தால் அணைகள் உடைந்து அல்லது குளங்கள் உடைந்து தண்ணீர் வந்து ஜெமினி வரைக்கும் இருக்குன்னு யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் எழுதி வச்சிங்க அதை நீங்கள். ஏன்னா அவங்க இதை எதிர்பார்க்கவில்லை. அதற்கு அந்த எதிர்பார்ப்பை பற்றி பேசுறது தானே சட்டம், அதற்கான தானே திட்டம், அதற்கான தானே கைட்லைன்ஸ், அது செயல்பாட்டு புரிஞ்சுங்க. வேணும்னு பேசலன்னு சொல்லாத, அவர்களுக்கு அது போன்ற அறிவு கிடையாது. அறிவுனா இன்டெலிஜென்ஸ் அந்த அர்த்தம் சொல்ல, அறிதல் கிடையாது, இப்போ நாலேஜ் கிடையாது. அப்புறம் பிரசிடென்சி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஏற்பட்டிருக்கு. நீங்கள் சுனாமியும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது. சுனாமி பேரிடர், இதுவும் பேரிடர். ஆனால் வெள்ளம் வந்து தண்ணி ஒழுகும்போது இங்கே நீங்கள் மெட்ரோ வாட்டரில் வந்து கீழே உள்ள குழாய் சரியில்லைங்கனால 2005 வரைக்கும் இதே மாநகரம் வெள்ளத்தை பார்த்திருக்கு. கூட சில டிஎம்சியா இருக்கலாம், கூட சில மில்லிமீட்டரா இருக்கலாம் மழை. நான் சொல்கிறேன் கேளுங்க தயவு செய்து. இந்த பேரிடரில் தெருக்கள் மூழ்கடிக்கப்பட்ட அளவிற்கு, குடிசைகளும் என்க்ரோச் பண்ண பேரும் பாதிக்கப்பட்ட அளவுக்கு எதுவுமே வரவில்லை. இந்த பேரிடர்ல முதல் மாடி இரண்டாவது மாடி வந்திருக்கலாம். போன பேரிடர்ல 2005 வந்த வெள்ளத்துல 2005 ஓடி வந்துருவாங்க சார். வெள்ளத்துல வந்து வெளியே வர முடியாம மாட்டிக்கொண்டது முதல் முறை. சார்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க. இப்பதான் நீங்க அழகா சொன்னீங்க இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது. இப்ப நாம அவ்வளோ பெரிய பாதிப்பு 2005 பார்த்திருக்கோம். இதை விட மோசமான பாதிப்பு வருமானால் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணுங்கிற படிப்பினை அன்னைக்கு இருக்கணும். இந்த விஷயத்துல மட்டும் இல்ல சார், ஜாதி சண்டைகள் நடந்தாலும் அடுத்தால வராம தடுக்கணுங்கிற திட்டம் நம்மகிட்ட கிடையாது. அந்த மாதிரி அரசியல் வந்தாச்சு. வில் சொன்னீங்க இல்லையா, நம்ம அரசியல் அப்படியாச்சு. பொலிட்டிக்கல் வில் வந்து சொல்லியிருந்தாரு, கெட் த கவர்மெண்ட் டிசர்வ்னு சர்ச்சில் அழகாக சொன்னார் அவர். நாங்கள் என்ன பண்ணோன்னா, இப்போ போன வாரம் இந்த நடுப்புற இந்த பெரிய மழை முதல்ல மழை வந்து இல்லையா, இன்பிட்வீன்னு 36 ஃபெடரேஷன் வி மெட், வி ஆர் ஃபார்ம்டு கிரேட்டர் சென்னை கான்ஃபெடரேஷன். ஃபஸ்ட்டு நியூஸ் உங்களுக்கு அது வந்து இப்போ பெரிய மீட்டிங் எல்லோரும் கூப்பிட்றோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, வி எவால்வ்ட் ஏ கான்செப்ட் கால் E3. E3னா கேண்டிடேட் எலெக்ட் பண்ணுற இல்லையா, கவுன்சிலர் எம்எல்ஏ எல்லாம் எவாலுவேட் மதிப்பீடு செய்யுங்க, எம்ப்ரேஸ் நல்லா செஞ்சால் சேர்த்து கேட்டீங்க, ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இது வந்து எல்லோரும் வி ஆர் ப்ரிப்பேரிங் த ஃபார்ம். We are going to, because we are going to make the local elected representative responsible, accountable பண்ணுறோம். இது எல்லாம் வராங்க. ஏன்னா இப்போ வந்து ஐன் இஸ் ஹாட். இப்போ அது வந்து நாங்கள் ஆல்ரெடி தே ஆல் கம், இன்னும் பெருசாக நடத்துகிறோம். இல்லை 2005 பார்த்தோம். இந்த சில படிப்பினைகள் கற்கிறோம், ஆனால் நம்ம கற்க வேண்டிய அளவுக்கு கற்கிறோமா? 2005 வெள்ளத்துக்கு பிறகு தான் நிறைய பில்டிங்கில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக இப்போ கார் பார்க் விட்டு அடுத்து இதுலேருந்து கட்டக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி ஒரு முழுமையான படிப்பினை கற்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி, அது செயல்படுத்தப்பட்டதாங்கிற கேள்வியெல்லாம் நிறைய எழுந்திருக்கிறது. பேராசிரியர் சந்திரசேகர் அவர்கள்ட்ட கேட்க வரும்போது, பேரிடர் மேலாண்மை துறை பேராசிரியர், 2005 சென்னை பெருமழைக்கு பிறகு கட்டிடம் கட்டுறது, புதிய கட்டிடங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் கட்டாமல் கட்டினாங்க. இந்த பேரிடர் மிகப்பெரிய பாடத்தை நமக்கு விட்டு செல்லுது. மீண்டும் ஒரு சென்னையுடைய பல பகுதிகளில் கிரவுண்ட் ஜீரோலேருந்து மீண்டும் வந்து ஒரு பூஜ்ஜியத்திலேருந்து மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். மீட்டெடுக்கிறத தாண்டி பேரிடரை தாங்கும் அளவுக்கு இந்த ஒரு மீட்பு பணிகளை மீட்டெடுத்தல செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இமீடியட்டாக நம்ம செயல்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்ன, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, செய்யக்கூடாதது, தவிர்க்க வேண்டியது, உடனடியாக நிறுத்த வேண்டியது, செயல்படுத்த வேண்டியது, உங்களுடைய பார்வை? அதாவது இப்போ நம்ம உடனடியாக செய்ய வேண்டியது, இப்போ ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர்ஸ்
இப்போ கட்டிடங்கள் வந்து நம்ம வந்து கட்டக்கூடாதுங்கிற இடத்துல கட்டியிருக்காங்க. சரியான நீர் போக்குவரத்துக்கு வந்து ஒரு வழியும் கொடுக்கல. பட் இது வந்து இப்போ நம்மளுக்கு இம்மிடியேட்டாக இப்போ நம்ம அடுத்த இனிமேல் வந்து இப்போ குற்றச்சாட்டி பிரயோஜனம் இல்லை. இனிமேல் வந்து இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜ் ஆஃப் மிட்டிகேஷனுக்கு வந்துட்டோம். மிட்டிகேஷனில் இப்போ நம்ம என்ன வழிமுறைகளை பார்க்க வேண்டும் அப்படிங்கும்போது, முதல்ல வந்து இருக்கிற ட்ரைனேஜ் நெட்வொர்க் பூரா ப்ராப்பராக ட்ரெயின் ஆகுதா, ப்ராப்பராக அந்த டோப்போகிராஃபிக் ஏத்தாப்பில் எலிவேஷன் கொடுக்கப்பட்டிருக்குதா, எங்கே ட்ரைனேஜ் வந்து இந்த மாதிரி ஃப்ளட்டோ கிளாக்கிங் ஆகும்போது ஜங்க் ஆகுதா, அந்த ஜங்குகளை வந்து கிளியர் பண்ணணும் இமிடியேட்டாக. இப்போ வந்து நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த ட்ரைனேஜ் பேசிஸ்லாம் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்க ட்ரைனேஜஸ்லாம் போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல அப்படியே பிளாக் ஆகிருக்கும். இல்லை, இவ்வளோ அந்த பிளாக் ஏன் வந்துச்சு? காரணம் 2005 வந்தது, சென்னையில் வந்தது. இதே பாடங்களை தான் உணர்த்தியது. இல்லை மேபி அளவு அதிகமாக இதே பாடங்களை உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஏன் இந்த அரசு கற்கல? ஏன் அரசு இயந்திரம் அதை செயல்படுத்தல? எது தடுத்தது? அரசு இயந்திரங்கள் அதாவது நம்ம தான் மக்கள் தான் தடுத்திருக்கோம். மக்கள் வந்து அது சரியாக அந்த ட்ரைனேஜ் பேசேஜை நம்ம வழி கொடுக்கல. ஏன்னா அதை ஏதாட்டும் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கோம், இல்லைன்னா ஒரு வீட்டுக்காரன் ஃப்ரெண்ட்ல வந்து எலிவே முன்னால ஆக்கிரமிப்புகளை முறைப்படுத்தியது அரசு. வந்து நீர்நிலைகள்ல வீடு கட்டக்கூடாதுன்னு கோர்ட் சொல்லிருக்கு, சட்டம் இருக்கு, தமிழ்நாடு நம்ம ஆக்ட் கொடுத்திருக்கிறோம் 2007 நினைக்கிறேன். அதுக்கு பிறகும் முறைப்படுத்தப்பட்டது இருக்குது. சட்டங்கள் இருக்குது. சில இடத்துல எவாக்குவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அன்ஆதரைஸ்ட் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்குன்னு இடிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய மக்களுடைய மனப்பான்மை என்னன்னா, ஒரு அந்த வெள்ளப்பெருக்கு வரும்போதோ இல்லைன்னா மற்ற பேரிடர்களை வரும்போது தான் நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம், பயப்படுறோம். அது ஒரு மாத காலம் கிடைச்சிட்டு இல்லைன்னா 2 மாதம் கிடைந்தோடனே நார்மலாக நம்ம நிலைமைக்கு வந்தோடனே இதையெல்லாம் மறந்துடுறோம். இதுதான் உண்மை, யதார்த்தம். இல்ல சாமானியர்களே நமக்கு வேண்டிய இதுல ஒரு எக்ஸ்பர்டீஸ் இருக்கக்கூடிய அரசியலும் சார் இதுல வந்து இது வந்தா இந்த பாதிப்பு வரும் அப்படினே ஒரு தெளிவான ரோட் மேப் இருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை இருக்கக்கூடிய அரசு இயந்திரம் அதை செயல்படுத்துமானா how is it excusable சார்? 2005ல இந்த மாதிரி அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் எல்லாம் அடைபடுமானால், பாதைகள்லாம் அடைபடுமானால் என்ன பாதிப்பு வரும் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பிறகும் கரெக்ட்ல சாமானியர்களுக்கு இல்லனே வச்சுப்போம். அரசு இயந்திரம் அதை செயல்படுத்தி இருக்கணுமா கூடாதா? அரசும் செய்யல, கோர்ட் ஒரு முறை இல்ல அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக அதை வந்து செயல்படுத்திருக்கணும். ஆனா அதை வந்து முறையாக மானிட்டரிங் மெக்கானிசம் தான் நம்மகிட்ட இல்ல, ஃபாலோ அப் மெக்கானிசம் இல்ல. இந்த மானிட்டரிங் மெக்கானிசமும் ஃபாலோ அப் மெக்கானிசம் இனிமே வரணும். அதாவது இனிமே டிசாஸ்டர்ங்கிற மனம் இருக்கா? மனம் இருக்கும், ஆனா மனத்தை செயல்படுத்துறதுக்கு வழிபடுத்த வேண்டும். வருங்காலத்துல வந்து டிசாஸ்டர் திருப்பி பேசினாலும் பல ஜிஓக்கள் 2006 இருந்து 14 வரைக்கும் போட்ட ஜிஓக்கள், நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் முறைப்படுத்தப்பட்ட ஜிஓக்கள் அரசு இயந்திரத்துக்கு மனம் இல்லைங்கிறத ஜிஓவே தேவையில்லை சார். என்க்ரோச்மெண்டா எவிக்ட் பண்ண முதல்ல அதை தயவுசே தெரிஞ்சு எவிக்ட் பண்ணல, முறைப்படுத்த ஜிஓ போடப்படுது. முறைப்படுத்த முடியாது. 20 வருஷம் பாருங்க, ஆக்கிரமிச்சா முறைப்படுத்தல. தயவுசெய்து இரிகேஷன் புறம்போக்கு, வாட்டர் புறம்போக்கில் முறைப்படுத்தவே முடியாது. கம்ப்ளீட்டாக பேண்டு. செட்டில்மெண்ட்டை நம்ம நிறுத்தி 100 வருஷம் ஆச்சு. ரீசெட்டில்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த இதெல்லாம் புரியும். நீங்கள் வந்து ரோடு ஓரத்தில் வந்து ஒருத்தன் வந்து என்க்ரோச் பண்ணியிருக்கான்னா அவனை நீங்கள் முறைப்படுத்தலாம். ஆனால் நீர்நிலை பிடிப்புகளும் நீர்நிலைக்கு பக்கத்தில் 300 மீட்டருக்குள்ளதும் நிச்சயமாக அதை முறைப்படுத்தவே முடியாது. இந்த நீர்நிலையே செத்து போச்சுங்கிற அளவுல எல்லாமே இர்ரெகுலரா இருக்கு. அதுல நீங்க எல்லாருமே மக்கள்ல இருந்து பொது படித்தவர்கள் பெரிய அறிஞர்கள் கூட என்ன சொன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட்டு சார், அவங்களுக்குலாம் வேற இடமே கொடுக்கணாயா, நிறைய பேர் அதை ஆக்கிரமிச்சு வாடகைக்கு விட்டுருக்காயா, நினைச்சா புல்டோசர் வச்சு இடிக்கலாம். சாங்கையில மேயர் பண்ண மாதிரி அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க சார். அங்க ஏன் சார் எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் கொடுத்தது? ஏன் சார் ரோடு போட்டுச்சு? ஏன் சார் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ரேஷன் கார்டு, எலக்ட்ரிக் கார்டு கொடுக்குது? ஒன்று கேளுங்க, அதுக்கு தனி சட்டம் ஒன்று வந்து என்க்ரோச்மெண்ட் பண்றவங்களுக்கு இது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது அரசுக்கு தண்டத்திருவையோடு இவன் வரி செலுத்தி விட்டால் அவனுக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க வேண்டியது கம்பல்சன் ஆகிறது. எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணிருக்கோம். இல்ல எக்ஸ்கியூஸ் இல்ல, சட்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்படி ஒரு குறைபாடு இருக்கு, திருத்தப்பட வேண்டிய குறைபாடு. அதான் அதுக்கு நான் வரேன். நீங்க அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஆக்ட் கொண்டு வாங்க. ஆல் வாட்டர் புறம்போக் should be evicted
அதுக்குள்ள வில் பவர் எந்த கவர்மெண்ட்டுக்காவது வருமா? எந்த அரசியல் கட்சிகள் இன்னைக்கு எல்லாரும் ஓட் பேங்கை விட்டுருங்க, எல்லாரும் சேர்ந்து எங்கள் எல்லோரையும் ஒன்றா வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் இதை கொடுங்கன்னு சொல்கிறாங்களா? அது தேர்தலை நோக்கி சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எழுதி கொடுப்பீங்களா? ஆல் பார்ட்டிஸ் ஐயோ நம்ம எலெக்ஷனுக்கு நம்மளுக்கு ஓட்டு போடாமல் போயிடுவாங்களோன்னு அதை எழுதி கொடுக்க மாட்டான். நீங்கள் பேசுகிற மாதிரி எதிர்க்கட்சிகளே பேசாது என்பது என்னுடைய கருத்து. எலெக்ஷன் 5 மாசத்துல வருது. ஒரு அரசு இயந்திரத்துக்கு இந்த ஒரு பொலிட்டிக்கல் வில் தொடர்ந்து இல்லாதோட விளைவு தான் நான் பார்க்கிறேன். நீங்க வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வில்லா இல்லாட்டி இது இன்னைக்கு நம்ம பேசிட்டு எல்லாரும் மறந்து போகக்கூடிய விஷயம். சந்தேகம் இல்லை. எதிர்க்கட்சிகள் இது நீங்க சொன்ன சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. என்னுடைய வியூ. நீங்க சொல்றது இல்லையா, எதிர்க்கட்சிகள் சொல்லலங்கிறதுக்காக ஒரு இஸ் தட் an excuse? அது அடுத்த கேள்வி. ஆனா எது சரியோ அதுதானே செய்யப்படணும். நீங்க வந்து எதிர்க்கட்சிகள் சொல்லல சார், கோர்ட் செய்யன்னு சொல்லுது சார். கோர்ட் உத்தரவை மதிக்க மாட்டேன்னு அரசியல் சொல்லிச்சு. பாயிண்ட் போயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா கட்சிகளும் இந்த தேர்தல் காலத்தில் அந்த ஆளுங்கட்சியை வந்து துன்புறுத்துவதற்காகவும் எம்பராஸ் பண்றதுக்காகவும் சொல்ற விஷயங்கள் இவை அப்படின்றது என்னுடைய உத்தரவுகளை செயல்படுத்துறது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் சொன்னாலும் யார் சொன்னாலும் ஆக்கிரமிப்பாளர்கள் சொன்னாலும் கோர்ட் உத்தரவை செயல்படுத்த வேண்டியது அரசுடைய கடமை. சார் ஒரே விஷயம், சாரி பார்த்தீங்கன்னா போரூர் ஏரி இருக்குல்ல, உள்ள என்க்ரோச்மெண்ட் இருந்தது. அவங்க என்ன பண்ணுவாங்க, தண்ணி லெவல் ஏறிச்சுன்னா கரையை உடச்சிடுவாங்க. ஏன் உடச்சிடுவாங்க? அவங்களுக்கு போகுது, அவங்க வந்து என்க்ரோச். அப்போ மௌலிவாக்கம் தண்ணி போயிடும். டிராஃபிக் ராமசாமி கேஸ் போட்டு அதை எடுத்து எவிக்ட் பண்ணாங்க. நான் எது சொல்ல வரேன்னா, இந்த வில் இப்போ வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் சொல்ல பாருங்க, ஒரு மோர் தென் 30% வந்து ஜனங்க இல்லிசிட்டாக என்ன பண்ணுறாங்க, சாக்கடை தண்ணியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டாம் வாட்டர் போக மாட்டேங்குது. ஜனங்களுடைய அதிக வில் தான் தேவை. அந்த அதிகாரிகள் தேர்ந்த பிரதிநிதிகள் வந்து இதை வந்து திஸ் நாட் அலோ ஒத்துக்கிறாங்க. 2 லட்சம் கனெக்ஷன்ஸ் சென்னை சிட்டியில் 2 lakhs கனெக்ஷன்ஸ் ஆஃப் டாய்லெட்ரி அண்ட் வேஸ்ட் கனெக்டட் இல்லீகலி. பேராசிரியர் ஜனகராஜன், மழையில் வந்த தண்ணியை காட்டிலும் பல பகுதிகளில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்ட பகுதிகளில் ஏரி திறந்து விட்டு அதனால நீர்நிலைகள் ஏறி அதனால அன்னவேற பல பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு ஜாஃபர் கான்பேட்டையில் ஈக்காடு தாங்கல்ல கரையோர பகுதிகளில் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இது அசோக் நகர்லேயோ வெஸ்ட் மாம்பலத்திலேயோ இந்த செம்பரம்பாக்கம் தண்ணி வரும்பொழுது அளவு உயர்த்திய போது எச்சரிக்கை இல்லை. இது எப்படி இன்னும் சரியா கையாண்டிருக்க முடியும்? அரசியல் என்ன செஞ்சிருக்கணும்? அதாவது இப்போ ஒரு ஏரி வந்து இப்போ ஒரு அபாய நிலை எட்டுகிறது ஒன்று. அடுத்தது வந்து நமக்கு வந்து வானிலை அறிக்கை இந்த மாதிரி அடுத்த 3 நாட்களில் தொடர்ந்து மழை பெய்ய போகிறது என்ன நமக்கு ஒரு ஏர்லி வார்னிங் கிடைக்குதுன்னா, அப்போ அந்த செம்பரம்பாக்கம் ஏரியா பராமரிக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணணும். இவ்வளோ தண்ணி நமக்கு வரத்துக்கு இருக்குது, ஓகே, இவ்வளோ மழை பெய்ய போகுது, இவ்வளோ தண்ணி வரப்போகுது, அப்போ இந்த தண்ணி எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரே சமயத்தில் ரொம்பன்னு உடனே 20,000 cusecs ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே அது முட்டாள்தனம். அது மக்களை வந்து ரொம்ப அவதிக்கு உள்ளாக்குற ஒரு நல்லா கையாண்டிருக்கணும். ஒரே சமயத்தில் 20,000 cusecs 30,000 cusecs என்ன அநியாயம் இது? எப்படி பண்ணலாம்? அந்த மாதிரி அந்த இன்ஜினியர்ஸ் வந்து கொஞ்சம் மைண்ட் அப்ளை பண்ணி தண்ணீர் ஏறிய பகுதிகளுக்கு எச்சரிக்கை எக்ஸாக்ட்லி ஸ்டேஜஸ்ல டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ்ல கொண்டு வரணும். கருத்து ஏன்னா அது ஊரில் எப்படின்னாங்க, தண்ணி அதிகமாகிடுச்சு. தண்ணி அதிகமாக இவங்க ஏரியை வந்து திறக்கலைன்னா ஏரி உடச்சிக்கும். சார் சொல்றதுக்கு அவங்க அப்படி பதிலும் சொல்லுவாங்க, அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. நீங்க வந்து இப்படி அதிகமா ஐயா நான் அதிகமா மட்டும் திறந்து உள்ள உடைஞ்சிரும், இன்னும் அதிகமா அது வசதியான பதில். வசதியான பதில் இல்ல, வார்னிங் கொடுத்துக்கலாம். வார்னிங் தண்டோரா போடுறது எல்லாம் உண்டு. இல்ல பல பகுதிகளில் நீர்நிலை தண்ணீர் அதிகரித்த பகுதிகளில் எச்சரிக்கை இல்லைங்கிறது தான் குற்றச்சாட்டு. உயிரிழப்புகள் அதனால ஏற்பட்டிருக்கு. கரெக்ட். கடலூர்ல கெடிலத்துல தண்ணி வந்த போது எச்சரிக்கை இல்லை எப்பவுமே. இப்ப கடலூர்ல லோலைங்க இப்ப மொத வெள்ளத்துல கடலூர்ல போன மாசம் வந்ததுல, போன மாசம் இறுதியில இப்ப எச்சரிக்கையே இல்லை. உயிரிழப்புகள் 1985 இப்படிதான் இல்ல, சேதத்தை பொருட்சேதத்தை காட்டிலும் உயிரிழப்புகளை தவிர்த்திருக்கலாமே, அதை செய்யலையே. ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். அது வந்து இந்த மாதிரி ஒரு வெள்ளம் வரும் காலங்களில் வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மேக்ரோ ட்ரைனேஜ் சிஸ்டம், இன்னொன்று மைக்ரோ ட்ரைனேஜ் சிஸ்டம். மேக்ரோ ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துற ஒரு 3-4 ஆறுகள் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஓட்டேரி நல்லாறு இருக்குது, அப்புறம் மாம்பலம் கெனால் இருக்குது, விருகபாக்கம் கெனால் இருக்குது, வியாசார்பாடி கெனால் இருக்குது, இப்படி நிறைய கெனால்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மேக்ரோ ட்ரைனேஜ் சிஸ்டத்தை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அடுத்தது வந்து மைக்ரோ ட்ரைனேஜ் சிஸ்டம், ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ், அதான் மைக்ரோ, அதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம கட்டுற அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் இருக்க பாருங்க, அது வந்து இப்போ வந்து சிட்டிக்கு உள்ள மட்டும் தான் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இருக்கு. எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் தி சிட்டியில் இல்லை.
அந்த எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் தி சிட்டியில் வந்து அது அந்த இல்லாத சமயத்தினால தான் பெய்கிற தண்ணி ரோட்லேயே இருக்கு. இந்த வருஷம் கூட போன ஆண்டை காட்டிலும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அதிக அளவுக்கு எழுப்பலாம் 5 லட்சம் டன்னு மாநகராட்சி சொல்லுது. கோர்ட்டு தீர்ப்பும் ஒரு காரணமா இருந்தது. இதுல ஒரு சின்ன விஷயம் நம்ம கவனிக்கணும். ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஹோமோஜினியஸாக நம்ம வந்து அதை ஒரு சொல்ல முடியாது. அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினோட கேரியிங் கெப்பாசிட்டி என்ன? ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் இஸ் அ கெனால் விச் ஷுட் கேரி வாட்டர். அதோட கேரியிங் கெப்பாசிட்டி என்ன? ரொம்ப குறுகலா, ரொம்ப இத்தினோண்டு, இவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ தண்ணி பிடிக்கும்? 1 மணி நேரத்துக்கு 3 சென்டிமீட்டர், ஒரு 2 to 3 சென்டிமீட்டர் மழை வந்தா அந்த தண்ணி அதை தாங்கணும். அதிகாரிகளே 12 சென்டிமீட்டருக்கு மேல பெஞ்சதுன்னா தாங்க 3 சென்டிமீட்டர் தாங்கல, 12 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் தாங்கல. நீங்க அதை தாண்டி ஒரு மழை பெய்யும் போது நம்மளால கையாள முடியாது. எக்ஸாக்ட்லி 12 சென்டிமீட்டர் ரொம்ப அதிகம். நான் 3 சென்டிமீட்டர் மழை தாங்கல நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினை வச்சுக்கிட்டு நமக்கு அப்போ வெள்ளம் வரத்தான் செய்யும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து இந்த மேக்ரோ ட்ரைனேஜ் சிஸ்டம் அண்ட் அந்த சின்ன கெனால்ஸ் நான் சொல்கிறேனே, அதை நம்ம ஏன் ரெஸ்டோர் பண்ண மாட்டேங்கிறோம்? மழை வந்த அப்புறம் தான் நம்ம பண்ணுறோம். சார் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த 4 மேஜர் வாட்டர்வேஸ் கடலில் கலக்கிற இடத்துல ஏன் மேடு? அதே நம்ம ட்ரெட்ஜ் பண்ணலை. தண்ணி வேகமாக 30,000 கியூசெக்ஸ் தண்ணி போகும்போது அடிச்சுட்டு பின்னாடி வருது. அதே ட்ரெட்ஜ் பண்ணலை நம்ம. அது எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் சார் நம்ம? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்க. டிசாஸ்டர்னு சொல்கிறோம், அது ரெண்டாக பிரிங்க. இப்போ இந்த எர்த்குவேக் இஸ் அ டிசாஸ்டர் விச் இஸ் சடன். யூ கேனாட் எக்ஸ்பெக்ட், யூ கேனாட் ஆன்டிசிபேட். அதில் வந்து ஒரு உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாது. இது ஸ்லோ டிசாஸ்டர். இஃப் அட் ஆல் யூ கால் இட் அ டிசாஸ்டர். ஒரு ஸ்லோவாக மழை பெய்ய போகுது, வானிலை அறிக்கை எல்லாம் தெரியுது. நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா அது யாரை குறை சொல்கிறது? மக்களை குறை சொல்லக்கூடாது, வீடு கட்டவங்களை குறை சொல்லக்கூடாது, அரசு இயந்திரத்தையும் அரசாங்கத்தையும் நான் குறை சொல்லுவேன். நான் திரு அருண்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சுனாமி வந்தது, இதே அரசு தான் கையாண்டது. தானே வந்தது, இதே அரசு தான் கையாண்டது. ஆனால் அரசு இயந்திரத்தின் மேலே, அரசோடைய செயல்பாடு மேலே இந்த அளவுக்கு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அதிருப்தி, கோபம் இல்லை. இதே அரசு, இதே முதலமைச்சர், இதே அதிகாரிகள். ஸோ இன்னைக்கு அது சரியா கையாளப்படலை அப்படிங்கிறது தான் புரிதல் இல்லையா? இல்லை நான் அதை ஒத்துக்கல. அதாவது அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்கின்றன, குற்றம் சாட்டுகின்றன. இன்னும் நாங்கள் மக்கள் நீங்க சொல்றது யாரை சொல்லிங்கன்னா, பாதிக்கப்பட்டவர்கள்ல நாங்கள் பேசுனதில் நிறைய பேர் எங்களுக்கு டயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார், என்ன பண்ண முடியும் சொல்றதை கேட்டு முடிங்க. அதையும் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு நான் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இப்படி டைவெர்ட் பண்ணால் என்ன பண்ண முடியும்னு. மோட்டர் சைக்கிள் ரிப்பேர் ஆகிடுச்சான். அவர் வந்து 2000 ரூபா மானியம் கொடுக்கணும், நான் மிடில் கிளாஸு, எனக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்ட்ஸ் கிடைக்கல, யாருமே என்னைய கவனிக்கலை அப்படிங்கிறாரு. அரசு கேளுங்க சார், இந்த மாதிரிலாம் வந்து டைவெர்ட் பண்ணுற மாதிரி கோழி இதற்கு கொடுக்குது, டிவி மிக்சி எல்லாம் அரசு தான் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது இந்த பொருட்கள்கிட்ட அரசு இனாமா கொடுக்குற அந்த பொருள்களையும் ஆபத்து வரும்போது, வெள்ளம் அடித்து போகும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற ஏசி, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுன்னு கேட்குறதும் அரசு சரியா கையாண்டுறதா போயிருக்காது இல்லையா? இல்லை அண்ணு பாருங்க, அவன் வந்து பாதிக்கப்பட்டாலும் வசதி உள்ளவன். நாம் யாரை காப்பாற்றணும்னா குடிசை கட்டி தொழிலாளியாக இருந்து. இல்லை வசதியானவனுக்கு பாதுகாப்பு கம்மியோ? பாதுகாப்பு கம்மி இல்லை, வசதியானவன் அங்கே போய் வீடு கட்டிருக்க கூடாது குளத்தில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வசதியானவனுக்கு அந்த இடத்துல பட்டா கொடுத்துருக்க கூடாது அரசு. பட்டா இல்ல, பட்டா இல்லாம இருந்த வீடுகளே அதிகம். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், இப்ப நீங்க ஒரு கணக்கெடுங்க, எடுக்கத்தான் போறாங்க. சாதாரண நிலையம் ஆக்கிரமிச்சா பட்டா கொடுக்கிறேன்னு அரசு சொல்லுங்க. தவறா புரிஞ்சிட்டீங்க. நீர்நிலைகளிலும் நீர்போக்கு புறம்போக்குகளிலும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பவர்கள் பட்டா இல்லாம அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க தான் அதிகம். பட்டா இல்லாம இருக்காங்க, ஆனா கனெக்ஷன் இருக்கு, அரசோட எல்லாம் இருக்கு. அதான் உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கு புரியல. நீங்க ஒரு டெக்னிக்கலிட்டியை சொன்னீங்க. ஆஃப் கோர்ஸ் கேளுங்க சார். இஃப் யூ ஆர் என்க்ரோச்சிங், உங்களுக்கு பிஎம்ஓ கொடுத்துருவோம். பிஎம்ஓ வச்சுக்கிட்டு நீங்க எலக்ட்ரிசிட்டி வாங்கலாம். ஏன்னா பிஎம்ஓக்கு நீங்க ஒரு சார்ஜ் கட்டிடுவீங்க. இதெல்லாம் தெளிவா இருக்கு. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம், பட்டா கிடையாது. ரைட் திரு ஜனகராஜன். எஸ், ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சார் கவனத்துக்கு கொண்டு வர பார்க்குறேன். இந்த போரூர் ஏரியோட ஒரிஜினல் வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா 800 ஏக்கர். இன்னைக்கு இருக்கிறது 300 ஏக்கர். மீதி 500 ஏக்கர் பட்டா போட்டு கொடுத்தாச்சு, சாருக்கு தெரியும். நம்பர் 1. நம்பர் 2, கோர்ட்டே சொல்லுது. ஆமா, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கலெக்டர் ஆஃபீஸ் டேங்க் உள்ள தான் இருக்கு.
மதுரை கோர்ட் ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு யார் பட்டா கொடுத்தது? மதுரை கோர்ட், மதுரை கோர்ட் அண்ட் கலெக்டர் ஆபீஸ் மட்டும் இல்ல, கோர்ட் எங்க அடுத்த இருக்கு? டாபிக். ஸோ அவங்களுக்கெல்லாம் யார் ஒரு பட்டா நிமிஷம், கொடுத்தது? ஒரு நிமிஷம். இது வந்து நான் பதில் அந்த சொல்றேன். நீர்நிலை போச்சுன்னு சர்டிபிகேட் சென்னையில ஏரி ஸ்கீம்னு 6 ஸ்கீம் கொண்டாந்து ஏரியே ஃபில் அப் பண்ணி வில்லிவாக்கம் ஏரியில ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு, ஹவுசிங் போட்டுருக்கு. அவங்களுக்கு யார் பட்டா கொடுத்தது? பல சிட்கோ. நான் சொல்றேன் கேளுங்க. அது பட்டா இல்ல, கன்வர்ஷன் ஆஃப் லேண்ட் இன்டு கிளாஸ். நீங்க அக்ரி பண்ண மாட்டீங்க, ஆனா நடந்தது சொல்றேனா, கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட நம்ம கன்வர்ட் பண்றோம். சார் அது கிளாஸ் கேளுங்க பண்ண சார். கூடாதுன்னு நீங்க இல்ல இல்ல ஓகே இல்ல வாட்டர் பாடி சார் வாட்டர் பாடி கன்வர்ட் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டாரு. பட் மீதி எல்லாம் ஏரியா 6 ஏரியா வந்து ஏரி பேச ஸ்கீம். விட்டா நான் அதுக்கு பதில் இல்ல சொல்லுவேன். வாட்டர் பாடிஸை கிளாசிஃபை பண்ண கூடாதுன்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இல்ல ஒரு நிமிஷம் சார். கிளாசிஃபிகேஷன் இல்ல இஸ் ஒரு நாட் பாசிபிள். நிமிஷம். சுப்ரீம் கோர்ட் எஸ் ஜட்மெண்ட். சரி போங்க. எஸ் சார். சார் செட்டில்மெண்ட்டில் நீர்பிடிப்பு ஏரியா நீர் புறம்போக்குன்னு சொன்னதை அப்புறம் வந்து பிஎஸ்ஓலையும் சரி நம்ம ஆக்ட் படியும் கிளாசிஃபிகேஷன் லேண்டை மாத்திர பவர் மாத்துது அரசு இல்லை சார். அரசுக்கே இது போவாது, கீழேயே இது பண்ணிடுவாங்க. பண்ண பிறகு சரி அப்ப அரசு எதுக்கு சார் இப்போ நீங்கள் நான் வாட் இஸ் இன் ரூல் சொல்கிறேன், இது மாற்றதுக்கு நீங்கள் வழி சொல்லுங்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடம் நீர்பிடிப்பாக கிளாஸிஃபை பண்ணப்பட்டிருந்தாலும் இங்கே நீர்பிடிப்பே இதுவரை வந்ததில்லை. நீர்பிடிப்பு இல்ல சார், ஏரியா வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா. அதான் நீர்பிடிப்புங்கிறது இல்ல தமிழ்ல இல்ல சார், தப்பு சார். நீர்பிடிப்பு வேற, அது கேட்ச்மென்ட் ஏரியா. நீர்பிடிப்பு வேற, கேட்ச்மென்ட் ஏரியா வேற. வாட்டர் ஸ்ப்ரெட்னே அதே போட்டுக்குவான். இல்ல சார் அது தப்பு சார், இல்லீகல். இல்லீகல் தான் நடக்குதுன்னு. அது இல்லீகல். நான் லீகல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலையே அப்படின்னு போட்டு கவர்மெண்ட் சார் கவர்மெண்ட் அடுத்த பாயிண்ட் போயிட்டீங்க. நான் என்ன சொல்லுங்க இல்ல பாருங்க, அவருக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இப்படியும் பண்ணிட்டாங்க தம்பி. இப்ப நீங்க சார் மாதிரி பண்ணியாச்சு, பண்ணி முடிச்சது அது ஒரு வகை, என்க்ரோச்மெண்ட் வித்தவுட் பட்டா அது ஒரு வகை, இப்படின்னு பல வகை இருக்கு. பல வகைகள்ல பல irregularity ஓவர் த இயர்ஸ் 20-30 வருஷமா பண்ணியிருக்கோம். இப்போ நீங்க அழகா சொன்ன மாதிரி பேரிடரை வைத்து புதிதாக பாடம் கற்றோம், இது எல்லாத்தையும் புல்டோசர் வச்சு சாங்கையில் இடிச்சு தள்ளுவோம், தள்ளி பழைய மாதிரி கொண்டு வாங்க, பிரமாமா இருக்கும். நான் அருண்கிட்ட கேட்க வரும்போது, இன்னைக்கு டிசாஸ்டர் பாதிக்கப்பட்ட கடலூர்லையும் பார்த்துருக்கீங்க, இங்கேயும் பார்த்துருக்கீங்க, சென்னையும் பார்த்துருக்கிறீங்க. உடனடியான தேவை அப்படிங்கிறது லாங் டேர்மில் என்ன? ஒரு டிசாஸ்டர் வந்தால் கையாளுறதுக்கான ஒரு அமைப்பு இருந்தாலும், பல படிப்பினைகள் இருந்தாலும், சட்டம் இருந்தாலும் இல்லை. இமீடியட்டாக தேவைப்படக்கூடிய விஷயம், அரசு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்த வேண்டிய ஒரு விஷயமா உங்களுக்கு பட்ட விஷயம் என்ன? அரசு முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்துமா படுத்தாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பப்ளிக்காக, கம்யூனிட்டியாக, சொசைட்டியாக நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்க வேண்டியது. கிளைமேட் சேஞ்ச் இஸ் இன்னெவிட்டபிள். அந்த கிளைமேட் சேஞ்ச்னால பாதிப்படையக்கூடிய ஒரு நகரத்தில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ கம்யூனிட்டி நம்மளோட ப்ரிப்பேர்ட்னஸ் பெட்டராக இருக்கணும். சிம்பிள் ரீசன், இந்த ஃப்ளட்ஸையும் இவ்வளோ பேசப்படுறது. கடலூரில் இன்னும் பாதிப்பு இருக்குது. இன்றைக்கி என் வீட்டில் தண்ணி வந்தது நான் ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போடுறதுனால அது இன்னும் நிறைய தெரியுது. கடலூரில் அவங்களுக்கு அது சொல்ல தெரியல. ஸோ கடலூரில் இதை விட பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. மெட்ராஸில் எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து ஒரு டிசாஸ்டர் வந்தால், அவர் சொன்னது போல் டிசாஸ்டரால் பாதிக்கப்பட்டவங்களை ஷெல்டர் பண்ணுற அளவுக்கு கிடையாது, இல்லவே இல்லை. கடலூரில் ஒரு வில்லேஜுக்கு நம்ம போகிறோம்னா அங்கே ஒரே ஒரு சின்ன கோவிலுக்குள்ளே ஒரு தார்பாலின் ஷீட்டுக்குள்ளே அத்தனை பேர் நிற்கிறாங்க. இதே மாவட்டம் தான் தானே பார்த்திருக்கு, இதே மாவட்டம் தான் சுனாமி. அங்கே தான் வந்து இப்போ இன்னும் 5 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் ஒரு பாயிண்டாக இருக்கணும். என்வாயன்மெண்ட் கான்சர்வேஷன் ஒரு பெரிய இஷ்யூவாக ஆகணும். எப்படி வந்து யூஎஸ் எலெக்ஷனில் வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு டிபேட்டபிள் டாப்பிக்கோ, இங்கே வந்து நம்ம இன்னும் அந்த டிவி மிக்சிலேயே சுற்றிட்டு இருக்கோமே தவிர, நானும் கிளைமேட் சேஞ்ச் விக்டம், எனக்கும் என்வாயன்மெண்ட் கான்சர்வேஷன் தேவை, அந்த புரிதல் வரணும். கம்யூனிட்டியாக நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். அதில் வந்து பர்சனல் ஈகோ, ஆர்கனைசேஷனல் ஈகோ எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு காமன் கோல் where all life forms can sustain and live, அது நோக்கி நம்ம பயணிச்சாலே தவிர நம்ம இதே மாதிரி கஷ்டத்தை பப்ளிக் மெமரி இஸ் ஒரு ஷார்ட் லிவ்ட் அப்படிங்கிறது போல இன்னைக்கு நிறைய தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க, மனிதநேயம் உயிர்ப்போடு இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இது இன்னைக்கு இந்த ஒரு வாரம் ஒரு அதோட மறந்து போய் அரசு இயந்திரத்துக்கிட்டே விட்டு 2005 விட்டா மாதிரி, தானேல போது விட்டா மாதிரி, சுனாமோதி விடக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுதா? இல்ல இந்த தன்னார்வலர்களுடைய ஆர்வம், இந்த ஒரு எழுச்சி அரசு இயந்திரத்தை அக்கௌண்டபிள் ஆக்கி தொடர்ந்து இந்த விஷயத்தை
வச்சுக்கிற அளவுக்கு கண்டிப்பா லாங் ஸ்டாண்டிங்கா இருக்கும். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளு. இன்னைக்கு ஒரு தன்னால்வருக்கு இந்த பேனல்ல நீங்க இடம் கொடுத்துருக்கீங்க. ஆனா ஏன்னா இந்த ஃப்ளட்ஸ் ஒரு பெரிய விஷயம், அதுல இத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க. எத்தனை பேர் எத்தனை சாட்டர்டே சண்டே ஏரி குளங்களை இறங்கி கிளீன் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ நாள் மரம் வச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ நாள் இறங்கி நாய்க்கு பூனைக்கு சாப்பாடு போட்டு அடிப்பட்ட மிருகங்களை காப்பாத்திருக்காங்க. அவங்களெல்லாம் இத்தனை நாள் ஹைலைட் பண்ணல. இன்னைக்கு திடீர்னு அவங்க ஒரு பெரிய ஹீரோ, அவங்க சஸ்டெயின்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ குரூப்ஸ் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கு. அவங்க இதை கண்டினியூஸா வாயை மூடிட்டு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய பண பலமோ ஆள் பலமோ எங்களுக்கு கிடையாது. நாங்க பப்ளிசிட்டி தேடி இதை பண்ணல. எங்களை போன்ற பல குரூப் அமைதியா வேலை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. திரு அருணாச்சலம், உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து, நிகழ்ச்சியுடைய இறுதிக்கட்டத்துக்கு வந்துட்டோம். எஸ் மிஸ்டர் அருணாச்சலம். மன்னிக்கணும், திரு சந்திரசேகர், மன்னிக்கணும். கேட்கல. உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்து. என்னுடைய கருத்து, ஆழமான கருத்து என்ன வைக்கிறேன்னா, அதாவது நம்ம ஒரு லெசன் கிடைச்சிட்டு இப்போ இமிடியேட்டாக செய்யக்கூடியது ஒரு ஃபோர்காஸ்டிங் அண்ட் வார்னிங். அதுக்கு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டோ இல்லைன்னா ஒரு அமைப்பையோ உடனே ஏற்படுத்தணும். ரெண்டாவது இப்போ இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் நம்ம இஷ்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோமோ, அதாவது ஆக்கிரமிப்பு நல்லா டிபேட் பண்ணிட்டோம், அதை நம்ம அகற்ற முடியுமா இல்லையான்ட்டு. இனிமேல் வருங்கால கட்டத்திலேயாட்டும் இந்த நீர்பிடிப்புகள் இடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்பிடிப்புகள், அதாவது நம்மளுக்கு ஒரு டிப்பிக்கல் ஜியோமார்ஃபலாஜிக்கல் செட்டப் எப்படின்னா, நிறைய ரெயின்ஃபெட் டேங்க்ஸு நாட் சென்னையில் இருந்து இல்லை, டவுன் சவுத் வரைக்கும் இருக்குது. இப்போ அந்தந்த மாதிரி இருக்கக்கூடிய மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேயாட்டும் இது போன்ற நிகழ்வுகள் வராமல் தடுக்க வேண்டும். சென்னையில் போட்டாச்சு, இனிமேல் அடுத்த டெவலப்மெண்ட் சிட்டிகள் எங்கே இருக்குதோ அட்லீஸ்ட் அந்த இடத்துலையாட்டும் இந்த ரிவர் ரெயின்ஃபெட் டேங்க்ஸு, ரிவர் ரீசார்ஜபிள் டேங்க்ஸு, இல்லைன்னா லேக்ஸ் அண்ட் இதையாட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டாம். மெட்ராஸில் பண்ணட்டான்னு இனிமேல் மற்ற இடத்துல அதை செய்யணும். அடுத்தாப்பில் இந்த மாதிரி ஒரு பேரிடர்கள் நினைக்கும் போது இதுக்கு இன்சூரன்ஸ்னு இருக்குது. அந்த இன்சூரன்ஸை பற்றி யாருமே நமக்கு இது பண்ணலை. இதில் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு மேண்டேட்ரி ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஹவுஸ் சைட்ஸும் பண்ணும்போது ஒரு இன்சூரன்ஸ் கொடுத்தாச்சுன்னா இதில் அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ் ஆர் தி லோயர் கிளப் அந்த கேட்டகரைசேஷனோ கிளாசிஃபிகேஷனோ வேண்டாம். ஒரு இடத்துல ஒரு டவுன் பிளானிங் நம்ம அப்ரூவ் பண்ணும் போது டிசாஸ்டர் இன்சூரன்ஸையும் அது கூட சேர்த்து அந்த ஃபண்டை மொபிலைஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் வரக்கூடியது, கேஷுவாலிட்டிக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் நம்ம அதுலேருந்து மீட் அவுட் பண்ண முடியும். அப்போ ஒரு கண்டிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இந்த இடத்துல இந்த மாதிரி. ஆனால் இன்சூரன்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு ரெகுலேட்டட் மெக்கானிசம் வந்துடும், மெஷர்ஸ் வந்துடும். இப்போ ஒரு தவறாக ஒரு இடத்துல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துச்சு, அதில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் வந்துச்சுன்னா காம்பன்சேஷன் கிளைம் பண்ண முடியாது. அப்போ இந்த கட்டத்தை இது வழியாக, அதாவது இன்சூரன்ஸ் பாலிசி வழியாக ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் கொண்டு வர முடியுங்கிறது என்னுடைய ஆழ்ந்த கருத்து. ரைட். இது போன்ற இன்னும் பல படிப்பனைகளை விட்டே செல்கிறது இந்த ஒரு பேரிடர். ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரிடர், நம்ம எல்லாம் புரட்டி போட்ட, சென்னையை புரட்டி போட்ட ஒரு பேரிடர் என்றால் மிக இல்லை. இதுவும் நிச்சயம் கடந்து போகும். ஆனால் நமது அலட்சியங்களும் தவறுகளும் தொடர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.